எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆராதிக்கிறோம் ராஜா, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாரும் சொன்ன கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவனே உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எங்களுக்காக உன் சொந்த குமாரனே கொடுத்தீங்க தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. வானத்தில் வந்த ஜீவ அப்பமே, ஓ எங்களுக்காக மறுக்கும்படி பூமிக்கு வந்தவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் பிறப்பின் பண்டிகையை நான் கொண்டாடுகிறோம் ஐயா. அப்பா, உங்கள் பிறப்பின் பண்டிகையை நான் கொண்டாடுகிறோம் ராஜா, கொண்டாடுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கான மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் அப்பா. சகல ஜனம் வேகமாக கூடி வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்கிறார் ஆண்டவரே. ஆமென். எங்களுக்கு ஆசீர்வாதங்களாக அப்பா பிரசன்னத்தால் நிரப்பும். ஆவியோடு உண்மையோடும் முழு இதயத்தோடு முழு பாதிப்போம். கர்த்தர் நல்லவர். இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்களில் கீழ நித்திய பிறந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உங்களை கொண்டாடுகிறோம். நீ நல்லவர். உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. glory. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மெய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியே சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கட்டுகள் அறுந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதியே சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, பாவங்களே கீழ நிச்சயம் பிறந்தாரே.
Hallelujah, 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 ஆராதிக்கிறோம் ராஜா. இயேசுவே துதிக்கிறோம் அப்பா. உங்களை போற்றுகிறோம், உங்களை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதியின் தூபமாக செலுத்துகிறோம் ஆண்டவரே. உதவியின் காலையில ஸ்தோத்திரம் வருகிற இயேசுவின் நாமத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, உங்களை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சாஸ்தாகமாய் பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம். ஓ தேவனே, ரட்சகரே, என் தேவனே, அப்பா பிதாவே, யூதா கோத்திர சிங்கமே, ஈசாய் அடிவேரே, தாவீதின் குமாரனே, பிதாவின் ஒரே பேரான குமாரனே, அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தில் வந்து ஜீவ அப்பமே, எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக மறுக்கும்படி, எங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொள்ள வந்தீரே ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவை நித்தியமான பரிகாரத்தை செஞ்சீரேப்பா. ஓ கடனத்தை மாற்றினீரே, தோஷத்தை சுமந்து தீர்த்தீரேப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்கள் தட்டி ஆராதிப்போம். ஆற்றினையே இரண்ட பெருக்கு அதிசயவானே, பூமி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. இனிமையிலும் இனிமையான அழகியவானே, வேறொரு என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்ததால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயிட்டு, பாவங்கள் எல்லாம் மறந்து போனதே. தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி அடிமை என்னும் மீட்டுக் கொண்டீரே. உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். ஏறி மாறுவேன் நீரே, நீ என்னோடு இருக்கிறீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். ஏறி மாறுவேன் நீரே, நீ என்னோடு இருக்கிறீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முழுமையும் மறைந்தும் சகல நாட்களிலும் பாரு. ஓ நல்லவர், பரிசுத்தரே, நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்திரு வாழ்க்கையே விடுதலே ரட்சகமே, பரலோக ராஜாவே நீதானே செய்யா. மைந்தனாக யூதராஜ சிங்கமாக பிரமாணத்தை மாற்றி எழுதும் தேவனீரே. புது உடன்படிக்கை மத்தியாசனம் நீரே, நீரே. கிருபையை முழுவதும் நீரே, நீரே. நீ என்னோடு இருக்கும் ஒரு நாள் பரிபூர்ண காணுவேன். ஏனி மாடுவேன் நீரே, நீ என்னோடு இருக்கிறீரே. நீ என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். ஏனி மாடுவேன் நீரே, நீ என்னோடு இருக்கிறீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். மண்ணில் வந்தீரே,
தனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொழியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்ததால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போய் போச்சு, பாவங்கள் எல்லாம் மறைஞ்சு போனவே. தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாகி மாறி அறிவை என்னை மீட்டுக் கொண்டீரே. உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கிறீரே, என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கிறீரே, என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கிறீரே, என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கிறீரே, என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். ஓ நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. ஓ சமாதான கர்த்தாவே, நமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவன் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் கர்த்தத்துவம், அவர் சமாதான பிரபு, அவர் ஆமென். ஹல்லேலூயா. நித்திய பிதா, சதா காலம் அரசாகிற தேவன் அவர். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லாது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவன் சொன்னார், என் வார்த்தை ஒழிந்து போனாலும் சொன்னார். இந்த உலகமே மாறினாலும், உலகமே அழிந்தாலும் தேவ ராஜ்யம் அழியாதது, அந்த ராஜ்யத்துக்கு முடிவில்லாதது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்கள் தகப்பன் அவர், உங்கள் தேவன் அவர். ஆமென். உங்கள் வீட்டுக்கு கொள்ளும்படி வந்தவர் அவர். அவங்களுடைய பேர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்மளே பேச ஆராதிக்க வந்திருக்கோம். பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மாறினர் புகழ் பாடிட பிறந்தார். மாணவர் புவி மாறினர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மாறினர் புகழ் பாடிட பிறந்தார். மாணவர் புவி மாறினர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவோம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவோம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. தீமை நிறுத்தார் தாழ்மை தருத்தார் மாதாகியாய் வளர்ந்தார். மேன்மை நிறுத்தார் தாழ்மை தருத்தார் மாதாகியாய் வளர்ந்தார். மாதாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். மாணவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். உலக மானிடனின் அடைந்தவரே. பாவ உலக மானிடனின் பாசம் அடைந்தவரே. மனக்காரர்களை என்று நீக்கிடமை மாஜோதியாக்கினார். மனக்காரர்களை என்று நீக்கிடமை மாஜோதியாக்கினார். மாஜோதியாக்கினார். பிறந்தார் பிறந்தார்
புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புக்கும் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புக்கும் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை காத்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை காத்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கு கடற்கேறு கோணமது. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடற்கேறு கோணமது. விலையேற பெற்ற ஒரு அலங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடைய அலங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமும் கருத்த யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமும் கருத்தவர் யாருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தால் உள்ளமது அது எங்கும் சாத்திடுவோம். இயேசு பிறந்தால் உள்ளமது அது எங்கும் சாத்திடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல அரணாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல அரணாவியில் மகிழ்வோம். அரணாவியில் மகிழ்வோம். பூமிக்கு வந்ததே நீங்கள் அவர் எல்லோரும் அவர் ஆராதிக்கும்படிதான். 3 சாஸ்திரிகள் இயேசு பிறக்கும் போது குழந்தைய பிறக்கும் போது 3 சாஸ்திரிகள் போனாங்க. என்ன பண்ணாங்க? குழந்தைய பார்த்த உடனே முழங்கால் படிக்கிட்டு இயேசுவை தொழுது கொண்டாங்களா அவங்க. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருக்கிறது பூமியில தேவன் ஆராதிக்கிற தேவன் தொழுது கொண்டு நம்ம இருக்கணும். ரட்சிப்பு வந்ததே. மன்னிப்பு கிடைத்தது. மறுவாழ்வு கிடைத்தது. மன்னிப்பு கிடைத்தது. மறுவாழ்வு கிடைத்தது. தேவன் நம்மோடு. தேவன் நம்மோடு. தேவன் நம்மோடு. தேவன் நம்மோடு. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் இம்மானுவேல். ரட்சகர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே நமக்காக பிறந்தார். ஆமென். அவரை துதித்து உயர்த்தி ஆர்ப்பரித்து பாடுவோம்.
சம்பமாய் இரவிலே அக்கினி சம்பமாய் பகலிலே மேக சம்பமாய் இரவிலே அக்கினி சம்பமாய் முன்செய்யும் தூதனாய் வழிநடத்து மேய்ப்பனாய் முன்செய்யும் தூதனாய் வழிநடத்து மேய்ப்பனாய் தேவன் நம் சுடரும் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆமென். என்றென்றைக்கும் நமக்கு வேண்டும் அல்லவா? அது தள்ளி தள்ளியே போடுவோம். உடச்சிக்கிட்டாரு, பாரு. நான் நடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் ஆறுகள் நான் கடக்கையில் சோதனைகள் அக்கினியில் நான் நடக்கையில் எனக்கு சுமக்கும் தகப்பன் என்னோடு என்னை தூக்கி சுமக்கும் தகப்பன் என்னோடு ஹalleluya. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இம்மானுவேல், தேவன் நம்மோடு இம்மானுவேல், தேவன் நம்மோடு இம்மானுவேல், தேவன் நம்மோடு. Thank you, Jesus. என் தேவாதி தேவன் யூதராஜ சிங்கம் ஆமென். நம்மோடு இருக்கிறார். அவரால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பகுதி கர்த்தரோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள், ஹalleluya. பயப்படாதிருங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். சந்தோஷமா இருங்க. Hallelujah, 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 அவர் இம்மானுவேல். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆ? மாட்டுக்கு அடுத்த பாட்டு லாஸ்ட் பாட்டு பாடு. ஓ தேவனே நன்றி அப்பா. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். இந்த வருஷம் முடிய போது கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்தி அவர் ஆராதிச்சு தேவகுமாரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுக்கு இருக்கிறார் இங்க. ஆமென். உங்க ஆராதனை அவர் மகிமைப்படுகிறார். உங்க துதியை ஏற்றுக்கிறார் இருக்கிறார் இங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால் பணிந்து குனிந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிப்போம் அவரை. ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இருந்தவரம் பாடகனா செலுத்து அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர் போது போற்றும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென். இம்மானுவேல் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உங்களுக்குள்ள போல் பெரியவர் இயேசுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு
அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாட்டு கொஞ்சம் ஒன்று ஆவியான பாட்டு வந்து விரும்பி தரக்கூடாது. ஆமென். Glory. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபுவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபுவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் லட்சியம் அறிவிச்சுக்கிறப்பா. பயப்படாத, உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கார் என்று லட்சியம் பிறந்திருக்கார் சொன்னீங்களா ஆண்டவரே. பரலோகத்தில் பிறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்து அவர் நமக்குள்ளும் வாழும் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்து அவர் பரலோகத்தை கொண்டு அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்து அவர் நமக்குள்ளும் வாழும் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே தேவனே. ஒரு நல்லவனுக்காக மறிக்க துணிவோம். ஆனால் நாமளோ பாவிகளா துரோகிகளா சத்துருக்களா இருக்கும் போதே தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நமக்காக சொந்த குமாரனே கொடுத்தாரே. ஹல்லேலூயா. இவ்வளவா உங்கள் மீது அன்பு கூர்ந்தாரோ. இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்கள் மீது இயேசு இவ்வளவா அன்பு கூர்ந்தாராம். சொல்ல வார்த்தையே கிடையாதாம். அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் அவர். நீங்க அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் அன்பு தேடி தேடி வருது. உங்களை ஒரு அன்பு கயிற்றுகளால் கட்டி இருப்பார் அவர். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகத்தில் சொன்னீரே ஆண்டவரே. காரணம் கேடகத்தினால் இழுத்துக் கொள்வேன் சொன்னீரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எல்லாரும் பாருங்க. வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். அவரே ஆதியும் அந்தமும் ஆல்பா ஒமேகாவும் இருக்கிறார். நீர் ஆயுசு நாட்கள் உடையவர், மரணம் இல்லாதவர், அவர் சதா கால உயிரோடு இருக்கிறவர். உமக்கு ஆரம்பம் இல்லையே,
உமக்கு முடிவு ஒன்றும் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிக்கிறேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிக்கிறேன். ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரே யாரும் கண்டிலா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. வேதம் சொல்கிறது அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் என்று. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும், ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும், மனுஷர்களால் பார்க்கக்கூடாதவரும், மகிமையான ஒளியிலே ஜோதியா இருப்பவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். தேவனுக்கு உருவம் கிடையாது, தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் அவர் ஆவியா இருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தும்படி தன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆவியானவரே ஆராதிக்கிறோம் ராஜா, பரிசுத்த ஆவியானவரே ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். நன்றி செலுத்துறோம்ப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. சகல துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஐயா பிரபு பீட்டர் அவர்கள் சார்பாகவும், நீங்கள் சார்பாகவும், ஜீசஸ் லவ்சால் திருச்சபையின் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். இந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் ஒரு ஜபத்திற்கு பதில கொடுத்தார். இந்த வருஷம் முடிய போது, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். என்னன்னா, எல்லா ஜபத்துக்கும் ஆர்டர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சிறப்பு ஜபம் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த ஜபத்துக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள பதில கொடுத்துட்டார். அது என்ன ஜபம்னா, ஆண்டவரே வேலைக்கிழமை உபவாச ஜபத்துக்கு என் சபையாரெல்லாம் அழைச்சிட்டு வாங்க ஆண்டவரே ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆண்டவர் இவங்க எந்த காரணத்துக்கு கொண்டு உபவாச ஜபத்துக்கு வரமாட்டாங்கம்மா, என் பிறந்த நாளை நான் வேலைக்கிழமை வச்சிடுறேன், எல்லாரும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா நீங்க எல்லாம் உபவாச ஜபத்துக்கு வரணும். வேலைக்கிழமை உபவாச ஜபத்துக்கு மாசத்துல ஒரு நாள் வரதுக்காவது பிரயாசப்படுங்க, சரிங்களா? ஒரு நாளாவது நம்ம எல்லாம் சேர்ந்து சபையாய் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிப்பது, அது நமக்கும் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, நம்ம பட்டணத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சரிங்களா? மாசத்துல ஒரு நாள் ஒரு வேலைக்கிழமை உபவாசம் ஜபம் வர்றதுக்கு
பிரயாசப்படுங்க. எனக்கு பாடிட்டே இருக்கும்போது சிரிப்பு வந்துச்சு. ஆண்டவரே, எல்லாரையும் உங்க பிறந்தநாள் அப்ப கூப்பிட்டு மாட்டீங்களேப்பா, ரொம்ப நன்றின்னு சொன்னோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3/4 மணி நேரம் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக பிறந்தார் என்று சொல்லி நம்ம ஐயா வந்து செய்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, டிராமா நடிப்பாங்க, பிள்ளைகளுக்கும் கிஃப்ட் கொடுக்க போறோம். கரெக்டா 12:30 லஞ்ச் வந்துடும். யாரும் எழுந்து போயிடாதீங்க. முடிகிற வரைக்கும் இருந்து கலந்து கொள்ளுங்க. பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து கீழே இருக்கு, படிக்கட்டு கீழேயே இருக்கு. அதில் யாரும் தண்ணி இங்கே வச்சிருக்கிறோம். உங்க வீட்டில் எவ்வளோ கம்ஃபர்டபுளா உட்காருவீங்களோ அதை மாதிரி இங்கே உட்காந்து சந்தோஷமா இந்த நாளில் கொண்டாடுங்க. யாரும் பாதியில் எழுந்து போயிடாதீங்க. அதுதான் சொல்ல வந்தோம். அது மட்டும் இல்லாம 31ஆம் தேதி புத்தாண்டு ஆராதனை நடத்துவோம் இல்லையா? 31ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு 31ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு வந்து அப்போதான் நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா 10:30 ஆகும். 10 சொன்னாதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி வரதுக்கு 10:30 ஆகும். கரெக்டா 10:30 பாட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டா 10 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருங்க. 10:30 மணிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தரை துதிச்சு ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வருஷம் ஃபுல்லா செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்லி பாட்டு பாடுவோம். சரிங்களா? நன்றி சொல்லி பாட்டு பாடுவோம். அடுத்து நியூ இயர் 12 மணி நேரம் ஆயிடும் இல்லையா? 12 மணி நேரத்துல இருந்து அடுத்து 12ல இருந்து 1 மணி வரைக்கும். சரிங்களா? புது வருஷத்துக்கான கர்த்தர் நமக்கு தர வாக்குத்தத்தத்தை நம்ம போதகர் ஐயா வந்து நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? புது வருஷத்துல நம்ம ஏசப்பா நமக்கு என்ன நன்மைகளை வச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நமக்கு எப்படி அந்த வருஷம் இருக்கும் போதுன்னு நமக்கு வந்து ஆண்டவர் பரிசுத்த வேத புஸ்தகத்துல இருந்து கர்த்தர் சொல்ற வார்த்தையை நமக்கு போதகர் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால 31ஆம் தேதி நைட்டு வந்துடுங்க. ஒருவேளை நைட் என்னால வர முடியாது, என்னது நைட் என்னால வர முடியாதுங்க, கண்ணு சரியா தெரியாதுங்க, வீட்டுல விட மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை. சரிங்களா? 1ஆம் தேதி. அதனால கண்டிப்பா 10 மணிக்கு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். வியாழக்கிழமை 10 மணிக்கு பிரேயர் நடக்கும். 1ஆம் தேதி பிரேயர் வந்து 10 மணிக்கும் நடக்கும். அதுல வந்து நைட்ல கலந்து கொள்ளாதவங்க கலந்துக்கலாம், இல்ல நைட்டு வரவங்களும் 10 மணிக்கு வரலாம். ஓகேங்களா? எப்போ நம்ம சபை என்னுடையதல்ல, நம்முடையது. இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். இந்த இம்மானுவேல் நம்முடையவர். இந்த வீடு உங்களுடைய வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ கூட இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கூறும்படி நம் போதகர் ஐயாவை கரந்தட்டி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் சமூகத்தில் வந்திருக்கும் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வசனங்களை கேட்கும்படி உங்களுடைய கிருபை பொறுத்து வார்த்தையை நாங்கள் தியானிக்க விட வந்திருக்கோம் ஆண்டவரே. என் தேவன் வார்த்தையா இருக்கீங்கப்பா. வார்த்தையானவரே, இங்க வந்திருக்க ஒவ்வொரு மனசோடு இடைப்படுவீராகப்பா. இன்னைக்கு என் ஜனங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பம் உண்டாகட்டும் வாழ்க்கையிலப்பா. இது நான் நற்செய்தி அறிவிக்கிற நாள் அப்பா. நீங்க எதற்காக இந்த பூமிக்கு வந்தீங்க, எதற்காக நீ குழந்தையா பிறந்தீங்க, எதுக்காக கல்வாரி சிலுவை நீங்க ரத்தம் சிந்தினீங்க, எதுக்காக ஜீவனை கொடுத்தீங்க, அது எங்களுக்கு என்ன வந்தது, அதை பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்துள்ள ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்களாம் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. அடியின் வாயில் நம்முடைய வார்த்தையை போடும். என்னை மனத்து நீர் பேசும் ஆண்டவரே. என் ஜனங்களோடு பேசும். எங்களோட இடைப்படுவீராகப்பா. இந்த பிறப்பின் நற்செய்தி ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்ள என்ஜாய் பண்ண எங்கள் ஆவியன் தாமே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தேவ பிரசனைகள் சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. ஒவ்வொரு ஜனங்கள் பிரகாச மனக்கால்களை திறந்து விடும் ஆண்டவரே. அவன் செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கும்படி கருத்துல கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
பொதுவாகவே இன்னைக்கு எல்லா சபைகளும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இன்னைக்கு இயேசு பிறப்பை பற்றி சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிலுவையை பற்றி போதிச்சு கொண்டு இருந்தாங்க. கல்வாரி சிலுவையை பற்றி. காலப்போக்கில் என்னாச்சுன்னா சிலுவை மறைஞ்சி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஜஸ்ட் பிரசங்கம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பிசாசு என்ன பண்ணுறான், தந்திரமாக ஜனங்களை இயேசு எதுக்கு பூமிக்கு வந்தார் என்று ஜனங்களுக்கு காமிக்காதபடிக்கு அவங்களுக்கு ஒரு முன் கேரக்டரா என்ன பண்றான் பிசாசு, சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டு வந்து இதுதான் கிறிஸ்மஸ், ஒரு குடியில் வைக்கிறது, அதுல பொம்மைங்க வைக்கிறது, இயேசு குழந்தை மேல வச்சுட்டு இதுதான் கிறிஸ்மஸ்ன்றது, இனிப்பு வகை பலகாரம் செஞ்சு சாப்பிட்றது. சில பேர் சொல்லுவாங்கம்மா இன்னைக்கு நல்ல நாளுமா, இன்னைக்கா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, வருஷத்துக்கு 10 நாள் தராது அப்படி நினைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டா? இன்னைக்கு நல்ல நாளுமா, இன்னைக்கா ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரோம், குடும்பத்தில் வாமா, இப்போதான் ஜனங்கள் நினைச்சு கொண்டு இருக்காங்க. அதற்கும் மேலாக ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்படி தேவத்தில் சொல்றான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமா, முதல்ல இயேசு பிறக்கும் போது முதல் அறிவிக்க நற்செய்தியை பார்த்தீங்கன்னா பயப்படாதிருங்கள். ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பகுதி இருக்கு வேதத்தில். அது அநேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதிருங்கள் 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 என்று. ஏன்னா இந்த பூமியில பயம் வந்து மனுஷனை வந்து ஆண்டுக்கொள்ளு பிடிச்சிக்கிச்சு. வந்து பயம், கவலை, வியாதி, சாபம், பாவம், தீமைகள் எல்லாம் ஜனங்கள் வந்து ஆண்டு கொள்ளுது. பொதுவாகவே இயேசு எதுக்கு பிறந்தார் பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவர் காரியம் சொல்ல விரும்புகிறேன், நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியை உங்களுக்கு பேசும்படி முதல்ல பாவம் என்ன ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவம் என்ன அது தெரிஞ்சாதான் இயேசு எதுக்கு வந்தாரு தெரியும். இயேசு வந்தாருங்க, பிறந்தாருங்க, சிலுவையில் செத்து போயிட்டாருங்க, அது சொன்னா புரியாது ஜனங்களுக்கு. எதுக்காக வந்தாரு, ஏன் வரவேற சூழ்நிலை வந்தது, அப்ப உலகம் எப்படி இருந்தது, ஜனங்க எப்படி இருந்தாங்க, அதுல வர காரணம் என்ன, அதை முதல் தெரிஞ்சுக்கினாதான் இயேசு எதுக்கு வந்தாரு உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை அழகாக படைச்சாரு. 6 நாட்கள் நமக்கு மனுஷனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினாராம். அல்லேலூயா. மனுஷன் உண்டாக்கல, மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஒவ்வொரு நாளும். கடைசியாக மனுஷன் ஆதாம் உண்டாக்கினார் தேவன். நல்லா கவனிக்கணும். தேவன் சொன்னாரு, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதை மனுஷன் கொண்டு போய் வச்சாராம். அவன் தான் ஆதாம். ஆதாமே, நீ வந்து இங்க சந்தோஷமா இருந்தீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு தேவை எல்லாமே இங்க இருக்கு, ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே இருக்கு. உனக்கு துணையாக ஏவாளை உண்டாக்குற சொன்னாரு. அவன் விழா இருக்கும்போது தேவன் ஏவாளை உண்டாக்கினாரு. அவங்க தான் முதல் மனுஷங்க, ஆதாம் ஏவாள். அல்லேலூயா. அது படிக்கணும் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். நான் வசனம் சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் உங்களுக்கு, அதுக்காக சொல்றேன். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். அல்லேலூயா. மனுஷன் எதிர உண்டாக்குனாரா, மண்ணில. மனுஷன் மண்ணில உண்டாக்கிட்டு அவனுக்கு என்ன, அவனுக்கு அப்போ உண்டாக்கிட்டாரா, அவனுக்கு ஜீவன் ஒன்றும் வரல. அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரா, ஜீவன் ஊதுனாராம் அவனை. ஜீவன் ஊதும் போது அவன் மேல மனுஷன் ஜீவாத்மா ஆனானாம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறாரு.
அல்லேலூயா. நம்மளும் ஆவியாக தான் இருக்கும். ஆனால் ஆவியாக இருந்தா உங்களை என்னை யாரும் பார்க்க முடியாது. கரெக்டா? நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்காது, நீங்கள் பேசுறது எனக்கு கேட்காது. அதுக்கு தேவை என்ன பண்ணாருன்னா இந்த ஆவிக்கு ஒரு மாம்சத்தை தேவன் கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்ம தோலை மேலே போட்டு நரம்புகள், ரத்த அணுக்கள், சிந்திக்க, தீர்மானிக்க, செயல்பட அறிவை கொடுத்தார் நமக்கு. ஆமென். வேதம் சொல்கிறது மனுஷன் பார்த்தீங்கன்னா தேவன் போல இருக்கிறானா, அவர் ரூபத்தின்படியும் அவர் சாயலின்படியும் உண்டாக்கப்பட்டானா. அல்லேலூயா. அப்ப தேவன் சொன்னாரு ஆதாம் கிட்ட, ஆதாம் ஏவாள் சொல்றாரு, இந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை எல்லாமே இருக்கு, நீங்க வெளியே போயதும் வாங்கணும் அவசியம் கிடையாது, இந்த தோட்டத்தில் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும், நீங்க இந்த தோட்டத்தை பண்படுத்தணும், தோட்டத்தை கிளீனா வச்சுக்கோங்க. கரெக்டா? அதுதான் உங்க வேலை. நீ புசிப்பது இருக்கீங்க, எல்லாமே இருக்கீங்க உங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் சொன்னாரு, இந்த விலக்கப்பட்ட கனி நீ மட்டும் புசிக்க கூடாது. என்ன கனி? நன்மை தீமை அறியத்தக்க விலக்கப்பட்ட கனி. அல்லேலூயா. எதுக்காக நடுவில் வச்சாரு நீங்க நினைக்கலாம், என்னங்க ஆண்டவருக்கு மனசு தப்பு செய்யணும்னு தெரியும், பிரியா அங்க வச்சாரு கேட்கலாம். நீங்க சொல்றேன், நீ யோசிப்பீங்க, தெரியும் எனக்கு. ஆண்டவர் தேவன் ஆதாம் கிட்ட, ஆதாமே இந்த பூமிக்கு நம்ம கடவுளா வைக்கிறவனு, நான் இந்த பூமிக்கு கடவுளா வைக்கிறேன், நான் பரலோகத்துக்கு தேவனா இருக்கேன், இந்த பூமிக்கு ஆண்டவரா வைக்கிறேன். நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் அவர்கள் ஆசீர்வாதம் போதாரு. ஆதாமே ஏவாளே நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சார் அவங்களை. அல்லேலூயா. ஆனா பிசாசம் அங்க இருக்காங்க உள்ள, எழுந்து இருக்கா பிசாஸ் வலு சர்ப்பம் அங்க இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா தந்திரமாக ஆதாம் கிட்ட பேசுறான், ஏவா கிட்ட போய் கனெக்ட் பண்றான். ஏன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா பொதுவாக ரொம்ப பலவீனம் உள்ளவங்க, அழகா ஏமாத்திடலாம். கரெக்டுங்களா? இப்போ மார்க்கெட் பண்ற பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா பெண்களை வச்சு பேச வைப்பாங்க. பெண்கள் பேசினா கண்டிப்பா வாங்கிடுவாங்க. இந்த ஆஃபர் இருக்கு சார், அந்த ஆஃபர் இருக்கு சார், கண்டிப்பா வாங்குங்க சார், இது பெஸ்டா இருக்கும் சார், ஒரு வாட்டி வாங்கி பாருங்க சார், நல்லா இருக்கும் சார், சொல்ல பண்ணுவாங்க. சரி ஓகே வாங்கிடலாம். டிவியில விட அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறாங்க, டிவியில அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய போடுறாங்க, சவுண்ட் அதிகமா இருக்கு. கேக்குதா? ஒரு ரின்னு சோப் ஒன்று போதும், உங்க துணி மேல கொண்டு போனீங்கன்னா துணி பளிச்சுனே விடான்றான். ஒரு சொட்டு நீரம் தான் உங்க துணியை பளிச்சுன்னு ஆக்கி விடான்றான். நீ பல்லே வளர்க்க தேவையில்லை, பபிள் காம் போட்டு மென்னு வாயை சிரிச்சுன்னா அந்த ரூமே வெளிச்சம் வேடான்றான், லைட்டா போட தேவையில்லைன்னு. இப்படியெல்லாம் பிசினஸ் பண்றதுக்கு ஜனங்கள் ஏமாத்துறாங்க. ஒரு சொட்டு ரின்னு உங்க சட்டையை புதுசாக்குமா? அப்படி கொண்டு போனா அப்படியே புதுசா இருந்த இடத்துல நம்பி வாங்குறோமா? ஏன்னா சொல்ல நம்ம ஆசை தோணுது, வாங்கிதான் பார்க்கலாமே. டிவியில அட்வர்டைஸ் போட்டுனே இருக்கிறான், மாத்தி வாங்குங்கன்னு. பெண்கள் சும்மா இருப்பாங்களா? ஒண்ணு இலவசம், கண்டிப்பா வாங்கி ஆகணும். நம்ம வேணாங்க, இல்ல வாங்கி ஆகணும்னுவாங்க. அதுக்கு பிசாசு என்ன பண்றான்னா ஒரு டெம்டேஷன் கொடுக்குறான். அது ஏவாளுக்கு, சாப்பிட்டு தான் பாரு, இந்த பழம் பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்கு. அந்த ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டனா உனக்கும் எனக்கும் சாகவே சாவாய், பிரிவு உண்டாக வேண்டாரு. ஏன்னா தேவன் அனுதினமும் ஆதாமோடு பேசுறாராம். குளிர்ச்சியான வேலை தேவன் ரெண்டு பேரும் பேசிக் கொள்றாங்க, ஆதாமும் கர்த்தரும். அது பிசாசம் என்ன பண்றான், தந்திரமாக ஏவாள் ஏமாத்தி இந்த பழத்து பழம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, தோட்டத்து எவ்வளவு பழங்கள் இருக்கு. அது என்ன பண்றான், தேவன் எது சொன்னாரோ இது சாப்பிட்டா செத்துறாரு, மரணம் வந்தாரு. ஆனா அது சொல்ல பிசாசு, இது சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவனை போல இருப்பீங்க, உங்களுக்கு மரணமே வராது உங்களுக்கு போய் சொல்றான். அந்த மாதிரி என்ன பண்ண ஏமாந்து ஆசைப்பட்டு இச்சையால சாப்பிட்டுடுச்சு. அது ஒரு நாள் சொல்லியா, டெய்லி பேசுறான் பழம் பறவை அழகா இருக்கு பாத்தியா, அது ஷைனிங் பாத்தியா, ஷேப் பாத்தியா, ரொம்ப டேஸ்டா இருக்கும், அது எவ்வளவோ. அவள் பிசாசு டெய்லி என்ன பண்றான், பேசிக்கொண்டே இருக்கான் ஏவாளோட. ஒரு என்ன பண்றான், இச்சிக்கப்பட்டு சாப்பிட்டுறான்.
அது மட்டும் சாப்பிடாம புருஷன் கொண்டு கொடுக்குறான், நீங்களும் சாப்பிடுங்க. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, ஆதாமே எங்க எங்க இருக்க கேட்கிறாரு. ஆதாமே எங்க இருக்கான்னு சில சொல்லிட்டுனாங்க, கர்த்தருக்கே தெரியலையே ஆதாம் எங்க இருக்கான்னு. அது தெரியாம பேசக்கூடாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூமிக்கு நான் ஆண்டவரா வச்சிருந்தேன், இப்ப நீ எங்க இருக்க பாத்தியா, எங்க ஒன்று கொண்டு இருக்கான்றாரு. தப்பு செஞ்சா உடனே என்ன பண்ணுது, அவனுடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டாச்சு. கணவன் மணி நிர்வாணமா இருக்காங்களாம், தேவ மகிமை சூழ்ந்து கொண்டு இருந்தவங்கள நிர்வாணம் தெரியல. ஆனால் பழத்தை சாப்பிட்ட உடனே பாவ கண் திறக்கப்பட்டாச்சு, மாம்ச கண்கள். பார்த்த கணவன் நிர்வாணமா இருக்காங்க சொல்லிட்டு பயந்து ஓடி நடுங்கி ஒன்று கொண்டாங்க போயிட்டு. இப்போ பொதுவாக பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்க என்ன பண்ணுவாங்க, ஒழிஞ்சுப்பாங்க. அப்பா அவதான பின்னிடு வரணும், கரெக்டா? அதுப்போ அதை ஒழிஞ்சு கொண்டான் போயிட்டு. சரி தப்பு செஞ்சிட்டாங்க, என்ன பண்ணியிருக்கணும், சரண்டர் ஆகிட்டு இருக்கணும் கரெக்டுங்களா? தப்பு செய்வது யாரும் கிடையாது. ஆனால் ஆண்டு கேட்கணும் சொல்ற ஆதாம, நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் கரெக்டாக நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் நான். நீங்கள் கொடுத்தீங்க துணையாவில் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஏவாள் அவதானே சாப்பிட வச்சுட்டான். அங்கே விசாரிக்காரு போயிட்டு, என்னம்மா நீ சாப்பிட வச்சுட்டான்னு. அதே மாதிரி சொல்லுவது, நான் ஏன் சாப்பிட்டேன்னா, இந்த பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, வலு சர்ப்பம் பாம்பு, இதுதான் சாப்பிட வச்சு சொல்லிட்டு பாவத்தை என்ன பண்ண அறிக்கை செய்யல, திருப்பி விட்டாங்க பாவத்தை, நீன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தை நீ கீழ்படியில் ஆதாம் நீங்க வார்த்தைக்கு கீழ்படியில சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல சாபம் பேசப்படுது. பூமியில் அங்க சாபம் சொல்லப்படுது. அங்க நீ வார்த்தை கீழ்படியாத ஆதாமே, நீ பூமியில் இருக்கிற வரைக்கும் சாபம் வரைக்கும் உன்னுடைய வேலை ரத்தமா சிந்திதான் நீ சம்பாதிப்ப, பணத்தை சாப்பிடுவான்ட்டாரு. நீ ஆகார உண்மை ஏவாளே, நீ கர்ப்பவதியாகி குழந்தை பெருக்கும் போது பிரசவ வழியால துதிச்சத குழந்தை நீ பெற்றெடுப்பான்றாரு. பாம்புகளை சொல்றாரு, பாம்பு நடக்குமா? அப்போ பாம்பே நீ அப்ப சொல்ற வலு சர்ப்பமே, நீ ஏமாற்றுகிற நீ வஞ்சித்தபடியால் நீ இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நீ மண்ணில தான் போவ, நீ மண்ணை தான் நீ நக்குவேன்ட்டார். ரெண்டாவது சொல்லிட்டாரு, நீங்க இனிமே இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடாது, நீ தோட்டத்தில் வெளியே ஏதன் தோட்டத்தில் வெளியே போயிடுங்கன்ட்டாரு. அது ஏதன் தோட்டம் பார்த்தீங்கன்னா பூமியில புல்லு விளையிற மாதிரி பொன் விளைஞ்சதான். என்ன விளைஞ்சதான்? பொண்ணு நகை விளைஞ்சுதான் பூமியில. ஆதாம் ஏவாளும் பொன் திரை நடந்தாங்களா அவங்க. வைடூரியம் கோமேதகம் கொட்டி கிடக்குது அப்படியே. அல்லேலூயா, நம்புறீங்களா? இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களே, ஏன் என் குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வருது, ஏன் குடும்பத்துக்கு சாபம் வருது, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் இந்த மாதிரி கண்ணீர்ல வாழ்றேன், வியாதியில வாழ்றேன், சாபத்துல வாழ்றேன், துக்கத்துல வாழ்றேன், கடல்ல வாழ்றேன், எல்லாம் நல்லா இருக்காங்களே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது? இப்படி ஜனங்க சிந்திக்கிறாங்களே. கடவுள் இருக்கிறாரா? அவர் இருந்தா என் குடும்பம் இந்த கெதில இருக்குமா? நல்லா வாழ்ந்த குடும்பம், கணவன் மணி பிள்ளைகளா ஒன்னா வாழ்றாங்க. திடீர்னு ஏதோ ஒரு விபத்துல கணவர் இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா கடல்ல போய் மாட்டிக்குது. போயிட்டு சாபங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை ஆண்டு கொள்ளுது. மணி தப்பான காரியம் செய்யறா புருஷன் தெரியாம. பிள்ளைங்க ஒண்ணு சரி எல்லாம் தாறுமாறா இருக்கு, எல்லாம் குடிக்குது, ஒழுங்கு வேலைக்கு போது கிடையாது, படிக்கிறது கிடையாது. அப்ப இது என்ன, யார் செஞ்ச பாவம் இது? ஏன் என் குடும்பம் இந்த மாதிரி இருக்கு? மனவன் புருஷன் கீழ்படுறது கிடையாது, மனைவி புருஷன் கீழ்படுறது கிடையாது, பிள்ளைங்க கீழ்படுறது கிடையாது, ஒரு கீழ்படியாத நிலைமை. ஏன்? ஆதாமோட சுபாவம் உள்ள இருக்கு. புரியுதுங்களா? ஆதாம் கீழ்படிஞ்சானா? ஆதாம் என்ன செஞ்சான்? படிச்சு பாருங்க. அங்க தேவன் சொன்ன வார்த்தையை நிராகரித்தானாம். என் மனசும் மாமசும் விரும்புறத செய்வேன். ஆதாம் கஞ்சா அடிக்கல, தண்ணி அடிக்கல, விபச்சாரம் பண்ணல, திருடல, கொலை பண்ணல. தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்படியாம மனசும் மாமசும் விரும்புறது செஞ்சபடியால் அங்க பாவம் உண்டாயிற்று. தேவன் வார்த்தை என்ன பண்ண தள்ளிட்டான், என் இஷ்டப்படி தான் செய்வேன் என்று. இதனால்தான் பூமியில பாவம் செய்யாதவனையும் பாவம் மரணம் ஆண்டு கொண்டதாம். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாத பாவம் ஆண்டு கொண்டது. அல்லேலூயா.
அப்ப எல்லா ஜனங்களுக்குள்ள பாவம் இருக்கு. இந்த பாவத்தின் ஜனங்கள் வெளியே வர என்ன பண்றாங்க? உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க உலகத்துல மதங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குது. மதங்கள் பல விதமா காலையில் சொல்றாங்க, உங்களுக்கு கடமை மாறணுமா, சாபம் மாறணுமா, உன் பாவம் போகணுமா, என்ன பண்ண, நீ நடையா நடந்து போ, மலை ஏறு, மலை இறங்கு, முடிய கொடு, வருஷந்தோறும் என்ன பண்ணு, உடைய மாத்திக்கோ. உடைய மாத்தி பார்த்தாங்க, கலர் கலரா உடைய மாத்தி போட்டாங்க, குத்திக்கோ அறுத்துக்கோன்றாங்க, அதுவும் பண்ணி பார்த்தாங்க. ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னா, கடவுளோட கோபம் பற்றி எரியுது, தேவ கோபாக்கினை மேலே பற்றி தெரியுது. நான் பாவம் செஞ்சிருக்கேன், அதனால குடும்பத்துக்கு எதிர கிடக்குது, தேவ கோபம் வீட்டில் இருக்கு, என் தலைமுறை சாபம், என் தாத்தா போல செஞ்ச சாபம் தொடர்ந்து பின்பற்று வருது எங்களை. அப்ப என்ன சொல்றாங்க, இப்போ இதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சா சரியா போயிடும், எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. வருஷந்தோறும் பரிகாரம் செய்யறாங்களாம், வருஷந்தோறும் பலி செலுத்துறாங்க, ஆடு மாடு பலியிடுறாங்க, போயிட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்க, போய் பலியிடுறாங்க, போயிட்டு என்ன கடன், நேர்த்தி கடன், என்ன கடன், நேர்த்தி கடன், போய் முடிய கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, நேர்த்தி கடன். வேற சொல்றது, முடிய கொடுக்க கூடாதான், உயிரை கொடுக்கணுமா, உன் கடமை மாற முடிய கொடுக்காத, உயிரை கொண்டு வந்து. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கணும், மரணம் எல்லாருக்கும், மரணம் திருப்பி எழுதியாச்சு எல்லாருமே, ஜட்ஜ்மெண்ட். குழந்தை பிறக்கும் போது பாவத்துல பிறக்குது, அது குழந்தைக்குள்ள பாவம் இருக்கு. ஒருத்தர் நாங்க போய் பேசி கொண்டு இருக்கோம், நச்சீதி சொல்லி கொண்டு இருக்கோம் ஒரு ஊர்ல, மனம் திரும்புங்கள் பாவிகளே, மனம் திரும்புங்கள். நான் சொல்றேன், ஐயா நிறுத்துங்க, யாருங்க பாவி? நான் பாவி கிடையாதுங்க. இப்ப குடிக்கிறான் பாரு வைன் ஷாப்ல, அவன் தான் பாவி குடிக்கிறான். ஏன்னா பாவம் என்ன தெரியல. நீ 1000 பேர் அன்னதானம் பண்ணலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், நீ நல்ல பேர் வாங்கலாம், அக்கம்பவத்துக்கு நல்ல பேர் வாங்கலாம், அதனால் நீ நீதிமான் கிடையாது. இன்னைக்கு ஜனங்கள் தன் சொந்த கிரியினால எப்படியாவது நீதியை சம்பாதிக்கணும், இந்த ரட்சிப்பை சம்பாதிக்கணும், எப்படியாவது கடைகள் சேர்ந்து சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒருவர் கோயிலுக்கு போக என்ன பண்ண ஜனங்க ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அப்போதான் கோயிலுக்குள்ள போறாங்க. எல்லா மதம் சொல்லிக் கொடுக்குது. ஆனா கிறிஸ்துவ மதம் கிடையாது இது. அல்லேலூயா. ஒரு குற்றவாளி தப்பு செய்யறாருங்க, ஒரு குற்றவாளி ஒரு மனுஷன் கொலை பண்ணிடுறான். போலீஸ்ல கொண்டு போய் என்ன பண்றாரு, அவரை கூண்டு நிற்க வைக்கிறாரு ஜட்ஜி முன்னாடி. கரெக்டா? அப்ப அந்த குற்றவாளி, ஜட்ஜ் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், உணர்ச்சிப்பட்டு நான் கொலை பண்ணிட்டேன் அவனை, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்களா இருக்காங்க, நீ ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்கண்ணா. அப்படியே உண்மையை மன திரும்பிட்டியா சார், மன்னிச்சிட போனா என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன தீர்ப்பு இது? நீதி சரி கிடையாது, நீதி நிறைவேறல சொல்ல மாட்டோமா? அதே போல் பிதாவாக இதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜட்ஜி, அவர் அல்லேலூயா, நியாயாதிபதி அவர். ஆமென். எல்லாருக்கும் பாவம் இருக்க படிக்கால் எல்லாரும் கொண்டு போடணுமா? நம்ம கொல்ல முடியுமா? இல்லை நீங்க தேவனை போலவே இருக்கீங்களா? தேவ சாயனம் படி நீங்க இருக்கீங்களா? நீங்க உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா? உங்களுக்குள்ள இயேசு என்ன சொன்னாரு, எனக்கு மேல் நிறைய பேர் வந்தாங்க, எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, நான் தான் கடவுளை மனுஷன் எத்தனை பேர் வந்தாங்க. எந்த மனுஷனும் கடவுள் யாரும் கொண்டு சேர்க்க முடியல. இவன் தான் கடவுள் காமிக்க முடியல யாருக்கிட்ட போயிட்டு. ஏன்னா அவனுக்குள்ளே பாவம் இருக்கு, அவன் செத்து போயிட்டான். புரியுதா சொல்றது உங்களுக்கு? தேவன் பார்க்கிற பரலோக தேவன் பார்க்கிறாரு, ஒருவரும் நீதிமான் கிடையாதான். எல்லாரும் பாவம் செஞ்சு அட்டுலம் செஞ்சு பாவத்தை முருகி போய் கிடக்குறாங்களாம். அப்ப மனுக்கு எப்படி விடுதலை கொடுக்கும்? எல்லாருக்கும் பாவம் இருக்கு, எல்லாரும் சாவடிக்க முடியாது. தேவன் ரொம்ப அன்புள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ சீனாய் மலைக்கு வா, எந்த ஜனங்களும் அது மலை கிட்ட வரக்கூடாது, ஆடு மாடு இன்க்ளூடிங். ஏன்னா தேவ பிரசன்னம் அங்க இருக்கு. அப்ப எல்லா ஜனங்களும் பயந்தாங்க, ஐயோ கர்த்தர் மகா பெரியவரா இருக்கிறாரு, ரொம்ப பயங்கரமா தேவன் கொள்ளவா, பயப்பட்டாங்க எல்லாரும் கடவுளை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் பாவிகளை நேசிக்கிறேன்,
பாவத்தை நான் இருக்கிறேன்னாரு. ஏன்னா உங்களுக்கு பாவம் இருக்கு. இவர் பாவத்தை பரிசுத்த கண்ணீரா இருக்காரு, பரிசுத்தமில்ல தேவன் இவர். இப்படி வந்து செத்து போயிடுவார் பிரசனத்துக்கு வந்தோம்னா, அதனால வராதுன்றாரு. அப்ப எப்படி பழைய ஏற்பாடு தேவன் அவங்க தொழுது கொண்டாங்க, ஆராதிச்சாங்கன்னா, அவங்க குடும்பத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷந்தோறும் ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு புறா குஞ்சியோ ஒரு பறவையோ ஏதோ கொண்டு வருவாங்க. பிரதான ஆசாரியன் ஆரோன் கிட்ட வந்து, ஐயா என் குடும்ப கஷ்டத்தில் வாழுதுயா, விவசாயம் சரி கிடையாது, என் பிள்ளைங்க சரியில்லை, ஒரு குடும்பம் கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, இதுக்கு எங்களுக்காக நீங்க எங்க பாவத்துக்காக பரிகாரம் செய்யுங்க சொல்லிட்டு அந்த பூசாரி கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அது ஆசாரியன். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஏற்பாடு இருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. தேவர் பழைய ஏற்பாடுல ஒரு ஏற்பாடு செஞ்சாரு. என்னன்னா, ஜனங்கள் எல்லாம் தூரமா நிற்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஜனங்கள் வரணும், என்னை ஆராதிக்க விரும்பினார். அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தினார். அதுதான் பழைய ஏற்பாடு. ஒரு ஆசாரை நியமித்து அந்த ஆசார வழியாக நீங்க பலியை செலுத்தி உள்ள நீங்க தேவனை தொழுது கொள்ளலாம். அப்போ எல்லாம் நியாயப்பிரமாணம் கட்டளை கொடுக்கப்பட்டது ஜனங்களுக்கு. என்ன பிரமாணம்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் லா அண்ட் ஆர்டர், ஒழுங்கா வாழ்வதற்கான கட்டளை கொடுக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? மக்கள் ரொம்ப தப்பு செய்யறாங்க, அட்டூழியம் பண்றாங்க, குடிக்கிறான், விபச்சாரம் பண்றான், திருடுறான், கொலை பண்றான். என்னப்பா உடனே ஆடு பாடு பலியிட்டுறான். இதுதான் ரொட்டேஷன் நடந்து கொண்டு இருக்கு. அதுல தேவன் திருப்தி ஆகல. தற்காலிகமா பாவம் மூடப்பட்டது தவிர பாவம் நிவர்த்தி ஆகல. எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா, நியாயப்பிரமாணம் யாரும் ஃபாலோ பண்ண முடியாது, ஆண்டவருக்கு தெரியும். இன்னும் 613 கட்டளை சொல்றாங்க. சில பேர் 1000 2000 கட்டளை கொடுக்கப்பட்டது சொல்றாங்க. பட் சரியா தெரியல அது. ஆனால் கட்டளைகள் இருக்கு. இந்த கட்டளைலாம் கை கொண்டாதான் ஒரு ஆசீர்வாதம், இல்லைன்னா உன் மேல சாபம் வந்துடும், மரணம் வந்துடும் குடும்பத்துல. அவ யாராலும் ஃபாலோ பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, முன்னோட பாவத்துக்கு பதிலாக இந்த ஆடு பலியாகணும், அது ரத்தம் சிந்தணும், இல்லை இந்த மாடு பலியாகணும், ரத்தம் சிந்தணும் சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் லா அண்ட் ஆர்டர் இருக்கா இல்லையா? பாவம் இன்னைக்கு எல்லாருக்குள்ளுமே இருக்கு. இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. நான் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறேனோ அது திரும்ப திரும்ப செய்கிறேன். சரிங்களா இல்லையா? செய்கிறோம். அம்மா செய்யறா சொல்லுதாலும் செய்வீங்க. நீங்கள் அதை டீச்சர் உட்காந்துவீங்க, அப்போது ஆடுவீங்க, ஓடாதுன்னுவீங்க, ரன்னிங் ரேஸ் ஓடுவீங்க. ஏன் அது சொல்லிட்டாலும் கஷ்டமாக இருக்கு. நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க பாருங்க, அங்கேயே போய் நிறுத்துவான். கரெக்டா? நோ என்று வரக்கூடாது அண்ணுவான், ஒன்மேலேயே போவான். ஏன் சட்டம் வந்து யாரும் மாற்ற முடியாது, கட்டுப்படுத்தலாம், அவ்வளோதான். சட்டத்தை யாரும் இப்போ திருடனை பிடிக்கிறாங்க, அடிக்கிறான், தூக்கி ஜெயிலில் போடுறான். வெளியே எப்படி வரான்? இந்த தியாகி மாதிரி கை காமிச்சு வரான். அவனுக்கு பூமாலை போட்டு டம்ஸ் அடிச்சுக்கின்னு ஊழல மாட்டிக்கிறான், கொலை பண்ணி ஜெயிலுக்கு போறான். வெளியே எப்படி வரான்? தியாகி மாதிரி வெளியே கை காமிக்கிறான், திருப்பி அடிக்கிறான், திருப்பி உள்ள போடுறான், திருப்பி அதெல்லாம் பண்றான். அப்ப கட்டுப்படுத்த முடியுது, குற்றம் குறைய தவிர அவ திருத்த முடியல. அப்ப திருந்த உலகம் திருந்து போயிருக்குமே, குற்றம் கம்மியா இருக்குமே? இல்லையே, நடந்துதான் இருக்கு. எது செய்யக்கூடாது சட்டம் சொல்லுதோ பெருகிருந்தா இருக்கு இன்ன வரைக்கும். அது புரியுதுமா சொல்றேன்? முடிவெட்டு கடைக்கு போறீங்க, சின்ன பசங்க சொல்ல, முடிவெட்டு கடைக்கு போறீங்களே, மேலே துணி போடுவாங்க, திரும்ப கூடாது, பிளேடு போடுற அர்த்தத்தை சொல்லுவாங்களே, சொன்ன உடனே சும்மா இருப்பீங்களா? அப்போ டிவி பார்க்கணும் போது தோணும், மேலே திரும்பி முதுகு சொறியில போல இருக்கும். அப்போதான் உங்களுக்கு ஒரு போலீஸ்கார திருடனை பிடிச்சானா, போலீஸ்காரன் திருடனை பிடிச்சானா. ஏன்னா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெக்னாலஜி. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கு போயிட்டு செக் எழுதி இல்லை செலான் எழுதி பணம் வித்ட்ரால் பண்ணோம், லைனில் நிற்கும். அப்படி தான் இப்போ ஃபோன்லேயே வந்துடுச்சு, பேங்க்கு ஃபோன்லேயே வந்துடுச்சு. இப்போ மொபைல் பேங்க், நெட் பேங்கிங்லாம் நான் பின் நம்பர் போட்டால் போதும், அமெரிக்கா கூட பண்ண அமைச்சிடலாம். நீ அமெரிக்கா கூட டிரான்சாக்ஷன் ஈஸி ஆகி போச்சு. இப்போ இதில் யார் கண்டுபிடிச்சது? ஒரு படித்தவன்
அந்த ஆப்பை ரெடி பண்ணி அதை செக்யூரிட்டி கோடெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறான். ஆனால் படிக்காத ஒருத்தன் முட்டாளானவன் எங்கேயோ ஆப்பிரிக்காவில் உட்காந்து எங்கேயோ நைஜீரியா உட்காந்து என்ன பண்ணுறான், இங்கே பணம் சுட்டிடுறான் ஒரே செகண்டில். அழகாக பின்கோட் போட்டு எடுத்து நான் பணத்தை எப்படி எடுக்கிறான்? பொருசா கிழமை எப்படி எடுத்த நீ? இவ்வளோ படித்தவங்க, டெக்னாலஜி இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி அதில் எல்லாம் சர்வர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீ படிக்காத எப்படி நீ இங்கே தட்ட நீ பணம் எடுத்துற இந்தியாவில் வந்து நீ என்ன சொன்னா தானாக வருதுங்க. என்ன வருது? தானாக வந்துச்சானா? திருடுறதுக்கு காலேஜ் இருக்கா எங்கேயாவது? இருக்கா? இல்லை அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா திருட சொல்லி? தெரில. அது எப்படி வருது? தானாக வருது உள்ளேருந்து. நல்லது சொல்லிக் கொடுக்க போராட வேண்டியது இருக்கு. டே உக்காரு, அது எடுக்காத, அது வெயி, இதை போடு, அது சாப்பிடு, படி, பெரியவங்க மரியாதை கொடு. பொதுவாக என்ன சொல்லுவோம்? குழந்தை தெய்வம் ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜனங்க. ஆனால் வேலையும் சொல்லுறது குழந்தைய பேய ஒண்ணா. ஆமா, இப்போ கேள்விப்படுறீங்க பொழுது. ஏன்னா அந்த குழந்தைக்கு நீங்க பிறந்த குழந்தை அப்படியே விட்டு பாருங்க. நீங்க எதுவுமே கண்டிக்காம எதுவுமே விட்டு பாருங்க. அது வளர வளர என்ன பண்ணும்? அப்பா டேய் வாடானோம், ஏன்டே என்ன நீ சாப்பாடு எங்கன்னோ, அம்மாவை எட்டி ஒதுக்கும், மரியாதை கொடுக்காது, காரி துப்போம், திருடும், இல்லாத வேலைலாம் பண்ணும். சின்ன வயசுல பிஞ்சிலே பழுத்துதுன்றாங்களா, அதுதான். இந்த மாதிரி சேஷ்டெல்லாம் பண்ணும். அப்போ நல்லா சொல்லிக் கொடுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கு பிள்ளைங்களுக்கு. கெட்டது தானா வருது. நீ அப்படியே விட்டீங்கன்னா பிட்பேக்ட் அடிக்க போயிட்டு திருடும், எல்லா வேலையும் பண்ணும். அது வாழ்க்கையை வேஸ்டாக போயிடும். பவுல் சொல்றாரு, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், நான் எது செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அது திரும்ப திரும்ப செய்யறேன், கண்டுபிடிச்சிட்டேன். நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற பாவ எண்ணங்கள் உணர்வுகள் செய்ய வைக்குது. அப்படி இப்படி அப்ப நான் எப்படி இது வெளியே வர்றது? யாரையும் மீட்பை கொடுக்க முடியாது பாவத்தை இருந்து இருக்கா? பாவம் தெரிஞ்சது நம்ம அது வெளியே வர ஆசைப்படுவோம். நான் நீதிமான்னா அதான் இயேசு வரவே தேவையில்லையே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டாக்டர் சொல்ல ஏதோ ஒரு கட்டி மாதிரி தெரிஞ்சுங்க, சிம்டம் என்ன தெரியலங்கன்னா நீ தூங்குவியா? நீ ஒரு வருடம் கழிச்சு வாழ்ந்தாரு டாக்டர். ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா, அது கட்டி மாதிரி தெரியுது, என்ன கட்டி தெரியல, டவுட்டாருக்கு சொல்லிட்டாருன்னா அவள் தான் நீ ஒரு வாரம் தூங்குவியா, சாப்பிடுவியா, அவள் தான் உயிரை விட்டு ஒரு வாரத்தை நீ. ஏன் கேட்ட துர்ச்சியை உள்ள போயிடுச்சு, உள்ள உன் பயத்தை உண்டாக்குது, அது கவலையை உண்டாக்குது. சாவல செத்து வாழ்ற ஒவ்வொரு வாரம் ஒரு நாள் மரண படுக்கையா இருக்கு. ஐயோ என்ன கட்டி தெரியலையே, டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த கட்டி கூட எடுத்துடலாங்க. ஆனா பாவ கட்டி உள்ள இருக்கு, அது எடுக்க முடியுமா உங்களால? யாராலும் எடுக்க முடியாது. ரத்தத்துல ஊறி போச்சான் பாவம். எங்க இருக்கா பாவம்? எங்க இருக்கான்? பிளட்ல இருக்கான். எடுக்க முடியுமா? அதுக்காக இயேசு சொன்னாரு, நான் வந்து ரத்தம் சிந்தினேன், காலம் நிறைவேறும் போது. அல்லேலூயா. எவ்வளவு ஏற்பாடு பண்ண. பழைய ஏற்பாடு ஆசாரியருக்கு பரிசுக்கு உள்ள கிடையாது, பாஸ்டருக்கு என்ன உள்ள கிடையாது, பரிசுக்கு உள்ள கிடையாதான். ஏன்னா ஜனங்க அப்போதான் வசதி, பஸ் இருக்காது, வசதியே கிடைக்காது. அப்போல்லாம் நடப்பிரயாணமாக ஒரு வாரம் 10 நாள் என்ன பண்ணுவாங்களா, யாத்திரையா குடும்பத்தோடு ஏதோ ஒரு கையில் ஆடோ மாடை பிடிச்சிக்கணும், ஏதோ ஒன்று வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, கொஞ்சம் இதுக்கான பலியிடத்துக்கு வருவாங்க. 2 கொண்டு வருவாங்க. என்ன கொண்டு வருவாங்க? 2 கொண்டு வருவாங்க. ஒன்று கர்த்தருக்கு, ஒன்று வந்து அவனுக்கு. அப்போ அந்த ஆசை என்ன பண்ணுவானா, என்ன பலியிடணுமா? அவன் பலியிடணுங்க ஐயா, என் குடும்பத்தில் கஷ்டமா இருக்கு, பலியிடணும். அவன் என்ன பார்க்குறான், அந்த ஆட்டுக்கு கண்ணு சரி கிடையாது, அந்த ஆட்டுக்கு காது சரி கிடையாது, காது சரியா வர்ற ஆட்டுக்கு வால் சரியில்லை, அது தாங்கி தான் நடக்குது, கண்ணு நல்ல கண்ணியா இருக்கு, நான் பலியிடக்கூடாது. இதை எப்படி இருக்கும் அந்த ஆளுக்கு சொல்லுங்க? 10 நாள் பிரயாணமா நடந்து வராங்க. குடும்ப சாபம் போகணும், குடும்பம் நல்லா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும், நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு வராங்க. ஆனா இந்த ஆசை என்ன பண்றான், வந்தன உள்ள எப்படி இருக்கு, அவன் என்ன பிரச்சனையில இருக்கான், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவன் குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, அவன் என்ன தேவை, அந்த உள்ள அவன் பரிந்துரைக்குள்ள கிடையாது, கடையில் அவனுக்கு இல்லை. அவன் என்ன பண்ணானா, நீ கவலைப்படுற, என்கிட்ட ஆடு வாங்கிக்கிறியான்னு கேட்கிறான். அவன் கோயில் என்ன ஆச்சு, வியாபாரம் ஆகி போச்சு. இவன் வாங்கின ஆடு 500 ரூபாய், இவன் விற்கிற ஆடு 1500 ரூபான்றான்.
என்ன பண்ணுவாங்க? வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு பலிட்டு போவான். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, ஆஹா, இந்த ஆசாரியனுக்கும் என் ஜனங்க பரிதபிக்க உள்ள கிடையாது. காலம் நிறைவேறும் போது என் சொந்த குமாரனை அனுப்புவான்றாரு. ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஆசாரியனுக்கு பரிதபிக்க உள்ள கிடையாது. அப்போ அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவானா, அவங்ககிட்ட ஆடு என்ன பண்ணுவானா, பலிட்டுடுவான். குடும்ப சாபம்லாம் இது மாதிரி தலைமையில கை வச்சு என்ன பண்ணுவான், உன் பிள்ளைங்க சாபம், மனைவி சாபம், உன் சாபம் எல்லாம் பாவம் இந்த ஆடு மேல போன்ற சொல்லி தலைமையில கை வச்சு ஒரே வெட்டு அதை கொண்டு போட்டுருவான். இன்னொரு ஆடு என்ன பண்ணுவான்னா, வண்ணாந்தரத்தை கொண்டு போயிட்டு விட்டுருவான். வண்ணாந்தரத்தை கொண்டு போயிட்டு அவுத்து விட்டுருவான். நல்லா பாருங்க ஆடுவான். ஆடு போகும் 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 போகும், அப்புறம் கண்ணுக்கு காணாம போயிடும் ஆடு. கர்த்தர் டிராமா காமிக்கிறார் நமக்கு. இது போலதான் உன் பாவம் கூட கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு செவையே கடந்தாலும் உன் பாவம் கூட மன்னிக்கப்படும். அல்லேலூயா. எப்படி ஆடு காணாம போச்சோ அதே போல கர்த்தரும் பாவங்கள் மன்னிக்க அவர் ரத்தத்தில் வல்லமை உண்டு, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று. அல்லேலூயா. அப்ப என் பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படுமா? பாவம் சொல்லுங்க, பாவம் மன்னிக்கப்படுமா? அல்லேலூயா. ஏன்னா உனக்காக இன்னைக்கு இயேசு சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறாரு. ஆமென். பழைய ஏற்பாடுல ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினா. நம்ம தேவன் நமக்கு சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி பூமி ரத்தம் சிந்தி பாவ நிறுவனத்துக்கான கடனை, அந்த பாவ நிறுவனத்துக்கு பலியை செலுத்திருக்காரு சிலுவையில. அல்லேலூயா. வசனம் சொல்றேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 2:8. லூக்கா. அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். படிங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போதும். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் யாரும் சொல்லப்படுதுன்னா ராஜாவுக்கு சொல்லப்படல, மந்திர மேய்ப்பர்கள் சொல்றாங்க. போயிட்டு தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க? மேய்ப்பர்களுக்கு. அந்த காலத்து மேய்ப்பர்கள் ரொம்ப கேவலமானவங்க. அந்த ஊர்ல யாருமே மதிக்க மாட்டாங்க மேய்ப்பர்களை. அவன் திருடனை போல பார்ப்பாங்க. அவன் வீட்டு வெளியே போனா வீடு பூட்டிப்பாங்களாம். இன்னும் ஆடுபா திடீர்னு போயிட போறான் அப்படின்னு. ஊருக்கு வெளியே தான் இருப்பாங்க, ஊருக்குள்ள வரக்கூடாது மீக்கிறாங்க. ரொம்ப அவன் கேவலமா மனுஷனா மதிக்கல யாருமே. ஆனா இயேசு பரவப்ப நற்செய்தியை பார்த்தீங்கன்னா யாருக்கு சொன்னாங்க? ராஜாக்கள் ஏரோதுகிட்ட சொல்லல, போயிட்டு சாஸ்திரிகிட்ட சொல்லல, மந்திய மேகன் சொல்றாங்க, தேவதூதன் சொல்றாங்க போயிட்டு. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. அவர் கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் வந்து கர்த்தருடைய மகிமை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் சொல்ற மேய்ப்பர்களை பார்த்து, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காஸ்பல், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீ ஒவ்வொரு குடும்பத்தையும் பயம் பிடிச்சிக்குது, மரணம் பிடிச்சு நிற்குது, எல்லாரையும் சாபம் பிடிச்சின்னு இருக்கு, பேய் எல்லாரும் பிடிச்சு நிற்குது வந்து வீட்டில். ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்டி படைக்குது. மனுஷன் மாடா உழைக்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான், ஆனால் பணம் கையில் தங்கல. ஓட்ட போயில போட்ட மாதிரி வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. எவ்வளோ மருத்துவ செலவுகளுக்கு பணம் வேஸ்ட் ஆகுது. வட்டிக்காரன் சாப்பிட்றான் பணத்தை. எவ்வளவு வேதனை இருக்கு ஜனங்களுக்கு. என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆசை வாங்கி தர முடியலையே, எவ்வளவு சாப்பிட்டு போறானே, என் பணத்தை கொடுக்குறாங்களே, வந்து என்ன பண்ணுவேன், என் வீட்டுக்கு தேவை சந்திக்கப்பட முடியலையே. எல்லாரும் பயம், கவலை, வேதனை மனுஷன் ஆண்டு கொண்டது வந்து மேல. அது எவ்வளவு சொன்னா, பயப்படாதிருங்கள்.
அல்லேலூயா. இந்த பயத்தை போக்கதான் இயேசுநாதர் வந்தார் பூமிக்கு. அல்லேலூயா. ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தில் வாழ்ந்த எல்லோருக்கும் என்ன காலமா? ஜீவிய காலமெல்லாம். குடும்பத்தில் கணவர் மணி இருக்காங்க, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கணவர் கொடுத்தா இப்ப மனைவி சொல்லுங்க பயமா இருக்குங்க, படப்பட பண்ணு இருக்கு மனசெல்லாம், இதோ பயமா இருக்குங்க, இல்லை பயமா ஏமா நான் இருக்கேன் ஏன் பயப்படுறேன், நான் கூடுதலா இருக்க பயப்படுறேன் அவர் சொன்னாக்க பயப்படுறது வந்து உள்ள குடிச்சிக்கு பிசாசு வந்து உள்ள பயம் ஆண்டு கொள்ளுது. அவங்கள தனிமையா இருக்க ஃபீல் பண்றாங்க. இது பறிகொடுத்த மாதிரி வேதனை சுதந்திரமா நிக்கிறாங்க. அப்படி என்ன பண்றது தெரியல எனக்கு. கணவர் இருக்க, பிள்ளை எல்லாமே இருக்காங்க, ஆனா பயம் இல்லை உள்ள இப்படி புரட்டுவது அப்படி அவங்களுக்குள்ள. இன்று கர்த்தராகிய இயேசு என் ரட்சகர் உங்களுக்கு தாவீது முறையிலே பிறந்திருக்கிறார். இன்னைக்கு பிறகுங்க அவரு. சில பேர் சொல்றாங்க கிறிஸ்மஸ் தெரியுமா உங்களுக்கு என்னைக்குன்னு டேட் போட்டுருக்கேன் எங்கேயாவது போர்டில் தான். நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது தான் எனக்கு. ஆனால் இயேசு பிறந்தாரு அது மட்டும் தெரியும் எனக்கு. அல்லேலூயா. அது ஏப்ரலில் பிறந்தாரோ மேலே பிறந்தாரு டிசம்பர் அதை பற்றி தேவை கிடையாது எனக்கு, தெரிஞ்ச அவசியம் கிடையாது. இயேசு பிறந்தார் பூமிக்கு எனக்காக வந்தாரு அது எனக்கு தெரியும், அதான் கொண்டாடுறேன் நானும். அல்லேலூயா. கரெக்டுங்களா தப்பா? கரெக்டா? கரெக்டு. சில பேர் கிறிஸ்மஸே இல்லைங்க நான் கொண்டாட மாட்டேங்க, அதான் நீ கொண்டாடுவோம் போ. ஒரு இந்து நம்புறான் இயேசு பிறந்துக்கிறார் கிறிஸ்துமஸ் மாதத்துல, நீயே நம்ப மாட்ற. அவனுக்கு நம்பிக்கை இருக்கிற உனக்கு நம்பிக்கை இல்லையே, அவங்களோட நம்புறான் இயேசுவை நம்புறான். நீ இயேசுவை என்ன மருது வைக்கிற மாதிரி இல்லை, நான் கும்பிட மாட்டேன், நான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். சில பேர் இயேசு தான் பிறந்துக்கிறார் பொழுது இன்னைக்கு பிறகுங்க அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்துட்டார் பூமியில. அல்லேலூயா. நம்ம போல பூமியில பிறந்து உன்னை போல என்னை போல சோதிக்கப்பட்டான் அவர். ஆமென். எதுக்கு இயேசு குழந்தையா பிறந்தாருங்க? அப்படியே டேரக்டா மனுஷனை பெருசா வந்துடலாம் இல்லையா? வரல அவரு. அந்த குழந்தையுடைய உள்ள அந்த தாய் சுமக்கிற கரு எப்படி இருக்கு, அதுக்குள்ள என்ன பண்ண 10 மாசம் கருவுக்குள்ள இருந்தார் அவர். அந்த குழந்தைக்கு எப்படி எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுது அதை பத்தி அவர் என்ன பண்ணாராம், அவரும் அதை பத்தி சோதிக்கப்பட்டாராம் உள்ள. உங்களை போல அவர் இருந்தாராம், உங்களை போல என்ன பண்ணாராம் இயேசுநாதர் விளையாண்டாராம், சண்டே ஸ்கூல் போனாரு, அம்மா அப்பா கீழ்படிஞ்சாரு, நல்லா படிச்சாரு. அல்லேலூயா. பிரிச்சுட்டு பிறகு வேலை செஞ்சாரு. என்ன வேலை செஞ்ச தெரியுமா? கார்பெண்டர். தச்சர் கார்பெண்டர் பண்ணாராம். சேரு சோபா இதெல்லாம் பண்ணுவாராம். அல்லேலூயா. அப்ப எப்போ இயேசு ஊழியம் செஞ்சாருன்னா 30 வயசு ஊழியம் செஞ்சாரு. கரெக்டா 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. ஆமென். நம்மை போலவே எல்லா விதத்தையும் சோதிக்கப்பட்டிருக்காராம். நீ நினைக்க ஐயோ என் வேலை யாருக்கு தெரியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் சூழல் யாருக்கு தெரியும், நீங்க சொல்றீங்க ஐயா நான் தானே அனுபவிக்கிறாத, கடவுள் கூட என் சூழ்நிலை தெரியல நீ சொல்லாதமா. நீ கண்டிப்பா ஒரு சூழ்நிலை அவருக்கு தெரியும். உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார் அவர், உன்னை படைத்த தேவனா இருக்கிறார் அவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர். எப்படி உன்னை மறப்பார்? இந்த உலகமே கைவிட்டாலும் தாய் தந்து உன்னை மறந்தாலும் சிறியே என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை உள்ளங்களை வளர்ந்திருக்க சொன்னாரே. அல்லேலூயா. உன் அப்பா அம்மா கூட மறந்துடலாம், உன் சொந்த ஜனங்களை மறந்துடலாம், உன் கணவர் கூட மறந்துடலாம், உன் பிள்ளையோட கைவிட்டுள்ளாங்க. ஆனா நீ நம்பி வந்து இயேசு கைவிடவே மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட சொன்னாரே அவர், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட சொல்லி இருக்கிறாரே. அதனால் தைரியம் கொள்ளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதனால் ஆமென். இயேசு கொண்டாடுங்க. என்ன உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் கூடதா இருக்கிறாரு, உங்களுக்குள்ள வந்துட்டாரு இன்னைக்கு. அல்லேலூயா. என்ன போன மைசூர் பார்க்க அங்க பிறந்துக்கா, நீ போக தேவையில்ல, நீ உள்ளே வந்துட்ட. உனக்குள்ள உலாவி உன் தேவனா இருக்கிறேன், நீ என் ஜனமா சொன்ன உடன்படிக்கை செஞ்சிருக்கிற ரத்தத்தினாலே மேலான உடன்படிக்கை உங்கள் தேவன் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னை போல எல்லாம் சோதிக்கப்பட்டிருக்காரு. அல்லேலூயா. சரி, இப்ப இயேசு எப்படி பிறந்தாரு இப்பதான் உள்ள சொல்ல போறேன். சத்தியத்தை இப்பதான் உங்களுக்கு பேச போறேன். இயேசு எப்படி பிறந்தாரு தெரியுமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க சார்.
அவன் வெளியே வந்தபோது லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்ப 31 படிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. இது யார் சொல்ல பார்த்தீங்கன்னா, தேவதூதன் வந்து முதல் முறையாக மரியாள் என்ற ஒரு கன்னியை சந்திக்கிறார். வந்து அது மரியாள் பார்த்தீங்கன்னா கிராமத்திலும் குக்கிராமம், இப்போ நம்ம தான் கிராமம், குக்கிராமம் அங்கே எதுவுமே இருக்காது, ரொம்ப இருள், எந்த ஒரு வாழும் சூழ்நிலை கிடையாது அங்கே. அந்த கிராமத்தில் லைட்டு கூட இருக்குமா தெரியாது, விளக்கு கூட இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப குக்கிராமம். அதில் பார்த்து கண்ணியமா இந்த மரியாள் என்றவங்க தாழ்மை உள்ளவங்களா, ரொம்ப தாழ்மையான ஜனங்க. அவங்க தேவன் குமாரனை பிறக்கும்படி அவங்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே கிராமத்தில், ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா இவங்க தாழ்மையாக இருக்காங்க. இவங்க தான் என் மகனை இயேசு சுமக்கிற உள்ள கர்ப்பம் இவங்க தான் சொல்லிட்டு அவங்க தெரிந்து கொண்டார் அவங்கள. அல்லேலூயா. அந்த மாதிரி பாருங்க, தேவத்தை கேட்குறான், நீ ஒரு கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாய், அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? கல்யாணமே ஆகலை, புருஷன் யாரும் தெரியாது, நீ கர்ப்பம் ஆகணும்னா அது சரியாது, கரெக்டாக இருக்குமா? அது இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆகினா ஒத்துப்பாங்க யாராவது? ஊரில் என்ன சொல்லும்? அது குடும்பத்தை சொல்லி என்ன பண்ணுவோம், குடும்பத்தோட காலி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் நியாயப்பிரமாண காலத்தில் விபச்சாரம் பண்ணாவோ இல்லை இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்பாக குழந்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா மோசே நியாயப்பிரமாணம் கல்லெடுத்து கொண்டு போட்டுருவாங்களாம் ஊர் ஜனங்க. அவருடைய சட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவத்தை சொல்றாங்க அம்மா கிட்ட, நீ கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாய், அவர் இயேசுன்னு பெயரிடுவாங்க. நீங்க என்ன சொல்லியிருப்போம்? லேடிஸ் சொல்ல, ஐயோ இது நான் சரி கிடையாதுங்க, எங்க குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், இந்த இதில் செஞ்சலாம் கால் துப்ப மாட்டாங்கன்னு அப்படி ஜனங்க பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த அது வருஷம் தான் ஆண்டவர் அந்த மாதிரி சூஸ் பண்ணாரு. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ வேணாம், நீ உலகானே தெரியும், நீ ஒவே பண்றியா, நீ தான் வேணும்னு. அல்லேலூயா. நான் யாரு? நீ வேணாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா, நீ தான் வேணும். நான் யார் தெரியுமா? ஐயோ வேணாம், ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் பேதமையா இருக்குங்க, தாழ்த்தப்பட்டவங்க, நீ தான் வேணும்ன்றாரு. அல்லேலூயா. அதை பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே பாருங்க எதுவுமே எதிர்த்து பேசவே இல்லையாங்க அவங்க. இது எப்படி ஆகும் கேட்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியலை என்றால். கண்டதும் கேட்டது, நீ கர்ப்பவதி ஆக, நீ சொல்லிட்ட, நான் புருஷன் கல்யாணம் ஆகலை, எப்படி கர்ப்பம் ஆக முடியும்? தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிலவிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. அது பாருங்க, அவங்களுக்கு 37. யார் சொன்னது? தேவதூதன் சொல்றான். அது அந்த மாதிரி பதில் சொல்லு பாருங்க. அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்றால். அல்லேலூயா. உடனே ஒபே பண்ணிட்டாங்க, எதுவுமே யோசிக்கல. ஊர் என்ன சொல்லும், என் குடும்பம் என்ன சொல்லும், எனக்கு கட்டி போற என்ன சொல்லுவா, எதுக்கும் யோசிக்கல. இந்த ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக சொன்ன உடனே. அல்லேலூயா. அதான் யோவான் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை மானுஷமாக 1:14 யோவான்ல, அந்த வார்த்தை மானுஷமாகி இந்த பூமிக்கு வந்தாராம். அல்லேலூயா. எதுக்காக பூமிக்கு வந்தார் இயேசுநாதர்?
மத சபைக்கு வரலங்க. அவரு மதம் மாத்த வரல, தன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கும்படி, மீட்பை கொடுக்கும்படி வந்தார். அவர் உலக ரட்சகராக வந்தார் அவர். அல்லேலூயா. அது சொல்ல யோவான் 10 எனக்கு நிறைய பேர் வந்தாங்க, எல்லாரும் கொள்ளாரும் வந்தாங்க. ஆனா ஆண்டு வெயிட் பண்ணாரு, காலம் ஒண்ணு வரும், நிறைய வெயிட் பண்ணார் பிதாவாகிய தேவன். சொல்ல காலம் நிறைவேறும் போது என் சொந்த குமாரனே நான் பலியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்புவேன் என்று இவன் சொல்ற, இதோ உலகத்தின் பாவ சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி போறார் என்று. அல்லேலூயா. அவர் சாவதுக்காக வந்தாராங்க. எதுக்கு வந்தாரா இயேசு? எதுக்கு வந்தாரா? வேடக்கூடாது, கவனிங்க. இயேசு எதுக்கு வந்தாரு? யாருக்காக? எனக்காக, உனக்காக. அல்லேலூயா. நீ ஜனம் சொல்றாங்க மதம் மாத்துறாங்க. ஆனா ஆண்டு சொன்னாரு, நான் மதம் மாத்த வரல, பாவத்தின் ஜனங்களை மீட்கும்படி வந்தேன். நானும் உனக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடைய வந்தேன் என்றார். அல்லேலூயா. பரிபூர்ணமான ஜீவன், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் broken, நத்திங் லேக்கிங், ஒன்றுக்கும் குறைப்படாத வழிந்தோடு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை, தரமான வாழ்க்கையை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாத வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்து பிறந்தது அதுக்காக, உனக்காகவும் எனக்காகவும். அல்லேலூயா. இந்த பூமி எங்கும் நன்மை செய்யறதா சுற்றி திரிந்தார் அவர். பிசாசு பிடி அகப்பட்டு யாவனையும் விடுதலையாக்கினார் அவர். தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார், நோயரை சுகமாக்கினார். அல்லேலூயா. சில பேர் சொல்ற இயேசு தான் சாவடிச்சது யூதாஸ் காரியத்துங்க. சில பேர் ஜனங்க நினைக்கிறாங்க இயேசு செத்தது பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சாவடிச்சார், பராமப்பட்டு இதெல்லாம் பெரிய ஆளாயிட்டு போறாருன்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார் என்று. பாவ மரியாதை உனக்கா எனக்கா பாவமாக்கப்பட்டார், உன்னை என் நீதிமானாய் மாற்றும்படி. அல்லேலூயா. அவர் சாபமானார், நீ உன்னை ஆசீர்வாதமா வைக்கும்படி. ஆமென். அவர் எப்படி சாபமானாரு? நம்ப முடியுதா? கலாத்தியர் 3:14 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டபடி எழுதியிருக்கபடி. உங்க தாத்தா செஞ்ச சாபம், தாத்த முப்பாட்டு முன்னோர்கள் ஆதாம் எல்லா தலைமுறை சாபத்தையும் என் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சாபம் உள்ளவரா தொங்கினார். எல்லா நியாயப்பிரமாண சாபத்திலும் நீங்களாக விட்டுக் கொண்டார் அவர். அல்லேலூயா. இது நீங்க சாபமானவர் கிடையாது, நீங்க சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் ஆசீர்வாதம் தலைமுறை இருக்கு. அல்லேலூயா. நிறைய சபையில சொல்றாங்க, நீ சபிக்கப்பட்டவ, உங்களுக்கு சாபம் இருக்கு, உங்களுக்கு செத்தாவி இருக்கு. ஜெபிக்கும் போது பாக்குற உங்களுக்கு 2 ஆவி ஆடிக்கொண்டு இருக்கு, நம்பாத. பெரிய பைபிள் கொண்டு வருவாங்க, போயிட்டு வர, நம்பிடாத நீ. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உனக்குள் இருப்பார் பெரியவர். நீ நம்பி வந்தது இயேசு, அடைக்கலமா நம்பி வந்தது இயேசு, நீ ஆராதிக்கிறது இயேசு. உன்னை விடுவித்து வல்லவர், நல்லவர் அவர். அல்லேலூயா. உன்னை போய் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாரு. ஆமென். எபிரேயர் புத்தகத்துல வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன இயேசு என மகா பிரதான ஆசாரியர். இயேசு யாரு? மனுஷனை குறிக்குதாங்க. அதை பட்சம் நம்ம இங்க நீ கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. இயேசு யாரு? மனுஷனாவது இயேசு. அப்ப எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, வானங்கள் வழியாக பரலோகத்திற்கு போன இயேசு என்ற மகா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. இந்த பூமி உனக்காக வந்து உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் சிலுவையில, உன் சாபங்களை அவர் சுமந்தாரு, உன் வியாதிகளை சுமந்தாரு, உனக்காக தரிசனமா தொங்கினார் அவர் சிலுவையில, உன் அவமானத்தை ஏற்றுக்கொண்டாரு, உன் துக்கத்தை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், உன் கர்மத்தை சுமந்தாரு, உன் தோஷங்களை சுமந்தாரு, உனக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு அந்த கேள் அடைந்தவராய், பார்க்கத்தகாத ரூபம் இல்லாதவராய், அழகமில்லை, சௌந்தரம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் தொங்கினார் சிலுவையில. இத்தனை பாடுகள், அவமானங்கள், வேதனைகள், நிந்தைகள் எல்லாம் உனக்காக எனக்காக பிரியமானவர்களே. உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணும். அவர் மீது காரி துப்புனாங்க, நீ யாரை பத்தி அவமானப்படக்கூடாது. அவர் தலை குனிஞ்சாரு, உன் தலையை உயர்த்தும்படி.
அவர் பிரிக்கப்பட்டார் நீ பிதாவில் சேர்த்துக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா. அவர் பாவமானார் நீங்க நீதிமான்களாக மாறும்படி. அவர் சாபமானார் ஆபிரகாம் ஆசீர்வாதம் தலைமையில் பலிக்கும்படி. ஹல்லேலூயா. இப்படி உனக்காக அந்த கல்வாரி சிலுவையில பட்டு பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்க ஐயோ எனக்கு யார் உதவி செய்வா, என் குடும்பத்துக்கு யார் உதவுவா, என் வேலை யாருக்கு தெரியும், இவனுக்கு நல்ல வாழ்க்கை உண்டா, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை உண்டா. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான குடும்பத்தை கொடுத்துருவாங்க, மகளை கொடுத்துருவாங்க வச்சுக்கோ. அம்மா கொஞ்சம் நார்மலான ஃபேமிலி, அம்மா வீட்டில் புருஷன் வந்து அம்மா வீட்டு போயிட்டு அது வாங்கின்னு வா இது வாங்கின்னு வான்னா ஸ்டார்டிங் கொடுப்பாங்க. எப்படியாவது சரி என்ன பண்ணுறது, கட்டி கொடுத்துருமே மாப்பிள்ளை கஷ்டப்படுற சொல்லுறதே ஹெல்ப் பண்ணுவாங்க. போக போய் என்ன வருஷம் ஆக ஆக அம்மா என்னம்மா தொல்லை பண்ணுற நீ, யார் சொல்றது, அம்மா தான். வரம்புக்கு மீறி யாரும் உங்களை உதவி செய்ய முடியாதுங்க. உன் நண்பரோ உன் அம்மாவோ அப்பாவோ உன் தம்பியோ அண்ணன் யாருமே வரம்புக்கு மீறி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஐயோ உதவி செய்ய என்ன கேட்க போய் தெரியலையே பயப்படுறாங்க. இல்லை அம்மாவுக்கு முடியாது, இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மனுஷங்க தானே. ஆனால் வரம்புக்கு மீறி சேவை தெரிவிக்கிறார் அவதாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரதான ஆசாரியார் தைரியமா உள்ளதா சொன்னார், உனக்காக நான் கிருபா சார்ந்து வீட்டில் இருக்க உங்களுக்கு உதவி செய்யப்படி நன்மை செய்யப்படி ஏற்ற காலத்து உனக்கு சகாயம் உண்டு இறக்கம் உண்டு உள்ளவா நான் வைத்த பொறுப்பு எல்லாரும் நான் எடுத்துக்கொள்ள சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வார் அவர், உங்களை நேசிக்கிறார் அவர், உங்க நல்ல தகப்பன் அவர். அடிக்க மாட்டார், உங்களை குற்றப்படுத்த மாட்டாரு, உன் ஆக்கிற்கு தீர்க்க மாட்டாரு. உனக்கு மரணத்தை ருசி பார்த்தார் சிலுவையில் அவர். அல்லேலூயா. நீ மரண அவசரப்படக்கூடாது, அந்த மரணம் போய் உன்னை பிடிக்கக்கூடாதுதான். உன்னை போல மாம்சத்தை வடைவராய் ரத்தமும் சதிய வடைவராக வந்தார் அவர். அவர் ஆவியவர் பூமிக்கு மனுஷனா வந்தார் அவர். உன்னை போல என்னை போல வந்தாராம். அவருக்கு வேர்வை வந்தது, அவருக்கு சதை இருந்தது, ரத்தம் இருந்தது, மாம்சம் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் சொல்லுங்க சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே. நீ யாராலும் சோதிக்கப்படுறீங்க குடும்பத்துல எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும். வீட்டில் இருக்கா சிங்காசனத்துல பிதா வலுவாசல. அல்லேலூயா. பாவம் இல்லாத பிரதான ஆசாரியாய் உனக்காக என்ன பண்ண பறந்து பேசுகிறார். என் ஜனங்களுக்கு ரத்தம் செஞ்சிருக்கேன், என் ஜனங்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கேன், என் ஜனங்களுக்காக ஜீவன் கொடுத்திருக்க பிதாவே நீ தண்டிக்க கூடாது, நீ சாபத்தில் வாழக்கூடாது, நீ பயத்தில் வாழக்கூடாது, நீ மரணத்தில் வாழக்கூடாது, அடிக்கப்பட்டிருக்காண்டவரே உனக்காக எனக்காகவும் அவர் ரத்தம் பறந்து பேசுகிறது. ஆபேல் ரத்தம் சகோதரர் குற்றப்படுத்தியதான். ஆனா உங்க மூத்த சகோதரர் இயேசு ரத்தமோ எனக்காக உனக்காக நன்மைகள் பேசுகிறது. உனக்காக தெளிக்கப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. சொல்லணும் பிசாசே நீ குடும்ப சாபத்தை கொண்டு வராத, பயத்தை கொண்டு வராத, திகில கொண்டு வராத, கவலை கொண்டு வராத, பொய்யனே பொய்க்கு பிதாவாக சாத்தானே உன் ஆயுதம் ஒண்ணு வாய்க்காது. அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் எவ்வளவு பொய்யும் பாத்தீங்களா, எல்லாம் செஞ்சுடுவான். செஞ்சு சொல்லுவாங்க கடவுள் பண்ணிட்டாரு. என்ன பண்ணது? கடவுள் பண்ணிட்டாரு. கடவுள் பண்ணலங்க, எல்லாம் பிசாசு பண்றான். எந்த நன்மையானையும் எந்த பூரணமான வரமும் பணத்தின் ஜோதி பிதாவிற்கு உண்டாகி வருகிறது. இன்னைக்கு வாழ்க்கை நீங்க பல கஷ்டங்கள் ஆண்டவர் கொடுக்கலைங்க. பிசாசு போய் அப்பச்சு நம்பாதீங்க. நீ வாழ்க்கை ஜனப்ப எல்லா கஷ்டம் சாபம் வியாதி பாவம் வறுமை கண்ணீர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு தான் கொடுக்குறான். அது பூமிக்கு அதிபதி அவன் தான் இருக்கான். இப்போ பூமிக்கு அதிபதி அவன் தான், ராஜாவா இருக்கான் பூமிக்கு அவன். அப்போ அவன் அசுத்த ஆவியா இருக்கான், அவனுக்கு உருவம் கிடையாது. அவனுக்கு நம் பரிசுத்த ஆவியா, இவருக்கு உருவம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ மனுஷன் மீட்க முடியும் எப்படி வருவார்? அவர் ஆவியில் வர முடியாதுல்ல, இல்ல பரிசுத்தமுள்ள தேவன் அவர். அதற்கு மாம்சத்தை வெளிப்பட்டார் அவர். அல்லேலூயா. பிசாசும் கிரியைகள் அழிக்கும்படி வந்தார் அவர். சொல்லுங்க. ஆமா. மரித்து குழந்தையா பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் உயிரோடு எழுந்து சொன்னார், வானத்தில பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அப்போ இயேசு பூமியில் இருக்கும் அவர் அதிகாரம் இல்லையா? பிசாசு போச்சு, நோய்கள் சும்மாக்க, செத்தவங்க எழுப்பினாரு, அப்போ அதிகாரம் இருந்தது அவருக்கு. என்ன சொல்லுவாராம், நான் மரித்தவர் எங்க போனாராம்? பரலோகம் போல, பாதாளத்துக்கு போனார். அவர் ஜீவை காலமெல்லாம் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களை மீட்கும்படியாக பாதாளத்துக்கு போனார். அவர் ராஜ்யத்துக்கு போனார். அங்க அல்லேலூயா. அவன் ராஜ்யத்துக்கு போயிட்டு அவன் சிங்காசனம் பிசாசு வெளியே தள்ளி போல் சொன்ன 12 நாள்ல நமக்கு எதிரடியாகவும் நமக்கு கட்டளை விரோதமாக கையெழுத்தை நம் நடு இராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து அவன் காரியம் இழக்கப்பட்டது. பிசாசு அதிகாரம் பறிக்கப்பட்டுதான். ஆணி அடிக்கும் போது மாம்சத்தை பார்க்கிறோம், ஆனால் ஆவின் மண்டலத்தில் பிசாசு அதிகாரம் பறிக்கப்பட்டாச்சாங்க. எல்லா திரைத்தரங்களையும் எல்லா அதிகார வெளியரமா கோலமாக்கி இந்த பிசாசு ஜனங்களை இழிவுபடுத்தினான். இவன் தான் ஜனங்களை ஆட்டி பறிச்சான், இவன் தான் வியாதியை கொடுத்தான், கஷ்டத்தை கொடுத்தான், அவமானம் கொடுத்தான், வேதனையை கொடுத்த சொல்லிட்டு எல்லா ஜனங்கள் கண்களுக்கான அவன் வெளியரவ கோலமாக்கி சிலுவையில அவன் தலையை நசுக்கி போட்டாரு. அல்லேலூயா. இயேசு பிசாசு ஜெயித்தார். சொல்லு, இயேசு பிசாசு ஜெயித்தார். இயேசு பேயை ஜெயித்தார். அல்லேலூயா. பாம்பு பார்த்தீங்கன்னா விஷம் பல்லுல இருக்கும், தேனுக்கு விஷம் கொடுக்கல இருக்கும். மனுஷன் வந்து இந்த கஷ்டத்தை தீண்டும் போது, வியாதியை தீண்டும் போது, கஷ்டங்கள் தீண்டும் போது மரணமா இருக்கு அவனுக்கு. எதுவிடா வாழ்ற, செத்துதான் போல இருக்க. வியாதியில இருக்க கேட்டு பாருங்க, ஐயா செத்து பழைக்கிறேன் ஐயா, இந்த வியாதி தாங்க முடியல, வழியை நல்ல செத்து போயிடலாம இருக்கு. அவன் சாப்பிட வீடோடு தான் இருக்கான். அவன் இந்த பூமியை படம் கலக்குது, போட்டது மாதிரியே இருக்கு. பாவம் தீம் எல்லா மனசு ஆண்டு கொடுது, குடிச்சிக்கிது போய் எல்லாரையும். நல்லா வாழ நினைக்கிறான், எப்படியாவது கஷ்டப்பட்டு மேல வந்து பாக்குறான், திருப்பி கீழே இழுத்து போடுது பூமி. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம விடுதலை கொடுக்கதான். நீ என்னென்ன பாவ வாழ்க்கை ஆண்டு கொண்டு இருக்கோ, இனி என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கியோ. இன்னைக்கு கணவர் இருக்கான், புருஷன் கிடையாது. புருஷன் இருக்கான், கணவன் கிடையாது. கணவன் மனைவி பிள்ளைங்க கிடையாது. இப்படி குடும்பங்கள் தவிக்கப்பட்ட நிலையில, கைவிட்டப்பட்ட நிலையில, ஆதரவற்ற நிலையில, திக்கற்றவர்களா கலக்கிறாங்க, அனாதைகளா வியாதிகளா கலக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்களுக்கு யார் நச்செய்தி சொல்றது? யாருங்க சொல்றது? நம்ம தான் சொல்லணும். அல்லேலூயா. நீ இயேசு நமக்குள்ள வந்துட்டாரு இன்னைக்கு. ஆமென். நம்ம அவர் அப்பத்தை புசிக்கிறோம், அவர் ரசத்தை பானம் பண்றோம் நம்ம இன்னைக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? எதுவுமே கிடைக்காம என்ன பண்றோம்? ஆண்டவரே உண்மையே செய்யலையா ஆண்டவரே? ஆனா உனக்கா ஜீவனே கொடுத்துருக்கேன்ப்பா, உனக்கா ரத்தமே செஞ்சிருக்கேன், எதுவுமே செய்யல சொல்றீங்க. உனக்கா சொந்த குமாரனே கொடுத்துருக்கனே. அல்லேலூயா. ஒரு ஹவுஸ் சொன்னாராம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, அந்த ஹவுஸ் வீட்டில் இவர் குருத்தனர் இருக்கார், கிறிஸ்துவ ஒருத்தர் குருத்தனர் இருக்கிறாரு. இவர் கிறிஸ்டின். அந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இயேசு அறியாதவர் ஒருத்தர். இவர் காலங்காலமா சபைக்கு போய்கொண்டு இருக்கிறாரு. ஆனா இவர் கிறிஸ்டின் மேல இவருக்கு தெரியவே தெரியாதான். இவர் கிறிஸ்டின் ஹவுஸ் தெரியாது. ஒரு என்ன ஆச்சுன்னா, அந்த ஐயா விஷயம் சர்ச்சை கேள்விப்பட்டு ஏதோ பிரச்சனைக்காக சபைக்கு வந்துருக்கிறார். பார்த்தா இந்த ஐயா இங்க உட்காந்துக்கிறாரு. யாரு? விசுவா வீட்டு அவர் டென்டருக்கு உட்காந்துக்கிறாரு. ஜெபம் கொஞ்சம் ஐயா நீங்களா ஆச்சரியமா இருக்கு. அப்ப பாஸ்டர் கேட்டாரா, எனக்கு தெரியுமா இவரானு? எங்க வீட்டுல கொடுத்தது இருக்காருங்க இவரு, அவன் எங்க ஹவுஸ் வந்தாருங்க இவரு, எனக்கு தெரியாது சொல்றீங்க. ஏன் கிறிஸ்துவ சொன்னா அவன் என்ன பண்ண அசிங்கம் நினைக்கிறான். அவன் கிறிஸ்துவ சொல்றதுக்கு அசிங்கப்பட்டு காலகாலமாக இருக்கான் வீட்டுல. ஹவுஸ் தெரியல, கிறிஸ்துவன் தெரியல. ஒரு நாளாவது சபை கூப்பிட்டு போனால கூப்பிடவே இல்லை. அவர் ஏதோ கேள்விப்பட்டு வந்துக்கிறாரு. ஏன் அசிங்கமா? கிறிஸ்டின் சொல்றது அசிங்கமா? என்னங்க அசிங்கம்? அசிங்கம் போன விஷயம் நிறைய இருக்குங்க பூமியில. குடிக்கிறான், திருடுறான், கொலை பண்றான், விபச்சாரம் பண்றான், அதெல்லாம் அசிங்கமா ஜனங்க நினைக்கலையே, தைரியமா பண்றாங்களே. இயேசு நேசிக்க சொல்றதுன்னா கொஞ்சம் அசிங்கமா நினைக்கிறாங்க. கிறிஸ்துவ சொல்ல அசிங்கமா நினைக்கிறாங்க. பைபிள் கையெழுத்துக்கு அசிங்கமா நினைக்கிறாங்க. பொண்ணுங்க பாட்டில் தூக்கி நியூ இயர் போய் பாருங்க, சிகரெட் போய் கையில இருக்கும், பீர் பாட்டில் கையில பொண்ணு கையில இருக்கும். சிட்டில் போய் பாருங்க, பார்க்க இப்போ கூட நிறைய நடக்குது. பெங்களூர் போறீங்கன்னா அது ஃப்ரீ ஆகுங்களா? பெங்களூர்ல
அதில் கூச்சவே பண்ணலையா, வெக்க பண்ணலையே, டேஸ்ட் பண்ணி குடிக்கிறாங்க ரோட்லயே, லேடிஸும் கேர்ள்ஸும். அப்போ நம்ம ஏன் ஆண்டு பற்றி நம்ம வெக்கப்படுறோம்? நம்ம சபைக்கு ஆண்டு சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க சபைக்கு. அல்லேலூயா. இயேசு வரல, ஆண்டவரே வாங்க வாங்கன்னா இப்படி வருவாரு. நீ சொல்லணும், போயிட்டு நம்ம வேலை இருக்கு நமக்கு. ஆமென். நம்ம வேலையை செஞ்சு முடிக்கல, வாங்க வாங்க எப்படி வருவார் அவரு? கர்த்தராகிய இயேசுவே வாரமுன்னா நான் வரணுமா, ஃபர்ஸ்ட் நீ நான் கொடுத்து வேலையை பண்ணி முடிச்சுட்டு வாங்குறாரு. உனக்கு ஒரு வேலை இருக்கு, என்ன வேலை? அது சொல்லணும் போயிட்டு. அல்லேலூயா. சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள். எல்லாம் அறிவிச்சாலும் முடிவு வரணும்னாரு. இந்த நிறைய பேர் ரசிக்கப்படலையே, இயேசு யாரும் தெரியாத. இப்ப வரமாட்டார் அவரு. எல்லாரும் சுவிசேஷம் போனோம், இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று எல்லாரும் அறியணும், இவருடைய ரட்சக மீட்பு அறியணும், அப்போதான் உலகத்து முடிவு வரும். அல்லேலூயா. இப்ப வருது, கொள்ளை நோய் வருது, பூமி அதிர்ச்சி வருது, சுனாமி வருது. இதெல்லாம் ஆரம்பமா? என்னதான் ஆரம்பம்? இயேசு வரப்போறாருன்னு ஆரம்பம் இதெல்லாம். இது சுனாமி, கொரோனா வந்தது, கொரோனா, பூகம்பம் வருது, பஞ்சம் வருது. எவ்வளவு பஞ்சம், போர் நடக்குது, கேள்விப்பட்டீங்க டிவியில. இதெல்லாம் ஆரம்பமா, வேதனைக்கு ஆரம்பம். முடிவு இப்படி இருக்க, முடிவு பயங்கரமா இருக்கும். உலகம் எப்படி அழிவு போகுது தெரியுமா? அக்கினி மழை வருமா? அக்கினி மழை வந்து உலகத்தை அழிச்சுடுமா? கல்லு மழை கிடையாது, ஐஸ் மழை கிடையாது, அக்கினி மழை நெருப்பா கொட்டு மேல இருந்து. அப்பதான் உலகத்துக்கு முடிவு வருமா, ஜட்ஜ்மெண்ட் டே. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா ஜனங்களும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்க பாத்தீங்கன்னா இந்த பூமி எவ்வளவு நல்லது செய்யலாங்க, எவ்வளவு பணம் இருக்கலாம், 10 வீடு இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், எக்கனாமி நிறைய இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அது வச்சு பரலோகம் கடவுளை சேர முடியாது. போயிட்டு நீ பாவத்தின் சம்பளம் மரணம், டெத்து. பாவம் உள்ள இருக்கு. யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்க நித்திய ஜீவன் இருக்கான். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லா பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் என்று. அல்லேலூயா. மரணம் எப்போ வேணா வரலாங்க. டுடே மேபி தெரியாது, இன்னைக்கு மரணம் சந்திக்கலாம் யாராவது, நாளைக்கு வரலாம், எப்போ வரலாம். மரணம் எப்போதும் தெரியாது. ஆனா அது நீ ஆயத்தமா இருக்கணுமே. தேவனை சந்திக்க பண்ணி ஆயத்தம் ஆகணும். நீ கைவிடப்பட்டவன் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஸ்டோரி சொல்றேன். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் லாசரு. பேசக்கூடாதுமா. பைபிள்ல பாத்தீங்கன்னா யாருந்தா கேளு, எல்லாம் கேளுங்க, பசங்களை கவனிங்க. ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. பைபிள்ல ஐஸ்வர்யவான் பணக்கார ஒருத்தன் தானா, லாசரு ஒருத்தன் தானா. யாரவன? பிச்சைக்காரன் லாசரு. அந்த ஐஸ்வர்யன் பார்த்தோன்னா நல்லா சாப்பிடுவானா, ஆடம்பர வீடு, நல்லா சாப்பிடுவான், நல்லா ட்ரெஸ் போடுவான். அந்த லாசரு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் கேட்டுக்கு வெளியே உட்காந்துருப்பானா. அவனுக்கு சாப்பாடே போட மாட்டாங்களாம், அவன் தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். உடம்பெல்லாம் சுரி பூச்சி வச்சான், வியாதி, பருக்கலாம், உடம்பெல்லாம் பருக்கள் வந்துருச்சு அவனுக்கு. ராஜா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு எவ்வளோ சாப்பாடு கீழே சிந்தும். அவன் சாப்பிடு, நாயெல்லாம் சாப்பிடுவான். அப்போ நாயெல்லாம் போயிட்டு சாப்பிடுவான், போயிட்டு சாப்பாடை அதுல கொடுக்க மாட்டாங்களா அவனுக்கு. அவன் பற்கையில வந்து நாய் நக்கிடுச்சா, வந்து பற்கையில வந்து நாய்க்குள்ள பாரு எவ்வளவு ஒரு இறக்கம் பார்த்தீங்களா. அவனை செஞ்சுக்க முடியாது சொல்லிட்டு அந்த நாய் போய் பருக்க நக்கிச்சான் போயிட்டு. நாய்க்கு இருக்கு உள்ள குழந்தை அந்த ஐஸ்வர்யன் கிடையாது. ஒரு நாள் என்னாச்சுன்னா லாசரு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான், பசியால வியாதியில செத்து போயிட்டான். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்ய பணக்காரன் இருக்கான்ல அவனும் செத்து போயிட்டான். செத்து போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லாசரு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மடியில இருக்கானா. ஆபிரகாம் என்ற மடியில உட்காந்துட்டு இருக்கான், நல்லா இருக்கான், சந்தோஷமா இழைப்பாடுறான், சமாதானமா. பூமியில பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஆபிரகாம் மடியில போயிட்டு சந்தோஷமா இழைப்பாடுறான். இந்த லாசரு பாத்தீங்கன்னா அக்னியில என்ன பண்றானா, வெந்து கொண்டு இருக்கானா. எதுல? நரகத்துல. கண்டிப்பா நரகம் இருக்குங்க. ஹலோ, நம்பர் நரகம் இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
நரகம் இருக்குங்க. அல்லேலூயா யாரும் கேட்க மாட்டீங்க பொழுது பின்னாடி. அல்லேலூயா. பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு. என்னங்க அப்படி சொல்றீங்க? நல்ல நரகம் ஆமாங்க. யாரால இயேசு ஏற்றுக்கொள்ளாம மறுத்து போறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செகண்டே நரகம் தான். நரகம் பாத்தீங்கன்னா அக்கினி கடல். என்ன கடல்? ஆமா, என்ன பயன்படுத்த சொல்ல பைபிள் இருக்குது. அக்கினி கடல். இங்க என்ன பண்றோம்? பெட்ல படுக்கிறோம்ல ஜாலியா, பெட்ல குஷு குஷு குஷுன்னு. அங்க எப்படி என்ன போயிட்டான்? புழு அதுதான் போயிட்டான். போர்வை அதுதான் போர்வையான், புழுக்கள் தான் போர்வை. அக்கினி கடல். இப்போ நீங்க வீட்டு இருட்டா போவீங்களா? ஐயோ நான் தனியா போக மாட்டேன், ஐயோ இருட்டா இருக்கு, கரண்ட் இல்லை, லைட் இல்லைன்னு. அங்க பார்த்து ஒரு இருள் தான் இருக்குமா, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு, ஓயாத கூக்குரல் அங்க இருக்கும். ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இந்த ஐஸ்வர்யா என்ன பண்ண கத்துறான். ஆபிரகாம் தகப்பனே, ஆபிரகாமே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இங்க தண்ணி தாகமா இருக்கு. என்ன தாகமா இருக்கான்? தண்ணி தொண்டை வெண்டு போகுது இந்த நரகத்துல, தாங்க முடியல என்னால. ஒரு சொட்டு தண்ணி விரைவில் நினைச்சு நாக்கில் வைங்க. ஆபிரகாம் சொன்னா இல்ல இல்ல இல்ல, என்னால அங்க வர முடியாது, உன்னாலைக்கு வர முடியாது, உனக்கு எனக்கு ஒரு பிளவு இருக்கு, வர முடியாது. போனதுதான். அதுதான் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிற குமார விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் கொடுக்கும்போது தேவன் பூமிக்கு குமாரனை கொடுத்தாராம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பிற குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடைக்கு உலகத்தில் அவளை தந்துள்ளாராம். 3:17 சொல்லுது, குமார விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கல் தீர்ப்பு கிடையாது. ஆக்கல் தீர்ப்பு நரகம் கிடையாதான். யாரார இயேசுவை விசுவாசிக்கிற நம்புறாங்களோ அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. அவரை விசுவாசி நம்பாதவங்க பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க சொல்லுது. ஏன்னா பிறக்கும் போது அவன் மேல தீர்ப்பு எழுதியாச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம். செத்து போயிட்டாங்கன்னா நரகத்துக்கு தான் போனோன்னு. அது நரகத்துக்கு ஜனங்க போகக்கூடாதுன்னு இயேசு வந்து சொன்னாரு, நான் ஒரு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடை வந்தேன் என்று. அல்லேலூயா. அப்படியே இயேசு கிட்ட வர்றது, இயேசு கிட்ட எப்படி கடவுள் எப்படி சந்திக்க முடியும், எப்படி பார்க்க முடியும் அவரை? அல்லாஹ் சொன்னாரு, என் கையை பிடிச்சிக்கோ, என் நாமத்துல வா, நான் தான் அவருக்கு வழியா இருக்கேன், நான் தான் சத்தியமா இருக்கேன், நானே இவருக்கு ஜீவனமா இருக்கிறேன், என் கூட வர முடியும், என் நாமத்துல வர முடியும்னு. அல்லேலூயா. இவர் ஏற்றுக்கொண்டா அவங்க லாபம். ஆமென். அதை கேட்டாரு, இயேசு கடவுள் எங்க பூமியில் சொல்லியிருக்காரா? இயேசு கடவுள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அவரே சொல்லணும், சொல்லுங்க சபையை சொல்லணும். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, எல்லாரும் போயிடு நான் தான் சிஎம், நான் தான் பிஎம் சொல்றாங்க. போயிட்டு எல்லாருக்கும் தெரியும், நீ சொன்னதான் பிஎம் தான், நீ இல்லை சொன்னாலும் சிஎம் தான் அவரு. யாருமா? அது போல தேவன் தேவன் தான், நீ தேவன் இல்லை சொன்னா அவருக்கு கடவுள் இல்லாமல் போயிடுவாரா என்ன? அவர் தேவன் ஒருத்தர், நான் ஒருவரே கர்த்தர், என்ன எல்லாமே தேவன் இல்லை. அல்லேலூயா. தேவன் பார்க்க முடியாது. தேவன் எப்படி இருக்காரா? ஆவியா இருக்கிறார் தேவன். உருவம் கிடையாது இவருக்கு. மனுஷன் பாவம் செஞ்சதால என்னோட கடவுள் வேணும் சொல்லிட்டு தன்னுடைய எண்ணம் எப்படி தோணுதோ அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, உருவத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சிலைகளை செதுக்கி இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, உண்டாக்கிட்டாங்க. தேவன் பார்த்தது கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார், பாவத்தை பார சுத்த கண்ணரா இருக்கார் அவர். அல்லேலூயா. அப்ப இந்த பாவத்திலிருந்து இந்த பாவ கடனை தீர்க்க முடியுதான் இயேசு பூமிக்கு வந்தாரு. அல்லேலூயா. உன் நேர்த்தி கடனை, இந்த பாவ கடனை ஒரே சிறுவில கிருபாதர பலியாக சொன்னாரு. இனி நீ பலியில தேவையில்லை, உனக்கு நானே பலி ஆயிட்டேன். அல்லேலூயா. இவர் விசுவாசிச்சா போதுங்க, நீங்க பரலோகம் வந்துடலாங்க. ஆனா இந்த ரட்சிப்பு வேணும்னா நீ என்னதான் தவம் இருந்தாலும் சரி, மலை ஏறினாலும் சரி, மலை இறங்கினாலும் சரி, உன்னை இந்த ரட்சிப்பை பெற முடியாது, நீதியை பெற முடியாது. இது இலவசம், இது இலவசம். இது நீ உன்னை வறுத்து கொண்டு நீ என்ன அர்த்தக்கோ என்ன குத்திக்கோ, நீ ஒத்த கல்னாலும் சரி ரட்சிப்பை பெற முடியாது. யாரெல்லாம் இயேசுதான் தேவன் என்று விசுவாசிக்கிறாங்களோ, வாயில சொல்றாங்களோ, அவங்க ரட்சிப்பு உண்டாகும், நீதி உண்டாகும். இது மனுஷங்க உண்டாக முடியாது. தேவனுடைய ஈவு, கிஃப்ட், இலவசம், இது பரிசு. இது
ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களோ அவங்க கரங்களை உயர்த்தி முன்னாடி நிற்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சைலண்ட் 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 சைலண்ட். உள்ள முடியல பசங்க சைலண்டாக இருங்க. எல்லார்ட்டும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பை நீங்கள் எல்லோரும் ஜனங்களுக்கு பகிர்ந்து சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஜனங்க எல்லாம் சொல்றாங்க, புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கட்டும், புதுசாக ஒரு துணி கடை ஆரம்பிக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு நகை கடை வரட்டும், புதுசாக ஒரு சினிமா வரட்டும். ஜனங்க சொல்றாங்க சூப்பராக இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு போயேன் இட்லி சூப்பராக இருக்கு தெரியுமா, அந்த ஹோட்டலுக்கு போயேன் பிரியாணி சூப்பராக இருக்கு தெரியுமா, ஃப்ரைட் ரைஸ் ஈவினிங்ல போயேன் டாப்பாக இருக்கும், துணி கடையை பார்த்து டெசன்டேஷனாக இருக்கும். கேட்கவே தேவையில்ல, அவங்களா சொல்றாங்க. போயிட்டு கேட்காமையே அது சொல்லாதீங்க. அது சொல்றது 1000 பேர் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. இயேசுவை பத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவரே மீட்பர், இவரே தேவன், இவரே ரட்சகர், இவரே மேசியா, இவரெல்லாம் தேவன் இல்லை, உன் பாவத்தை சுமந்தாலும் சொல்லுங்க. இயேசு கண்ணீரை துடைப்பா சொல்லுங்க. நீ தேட நிம்மதி இயேசு கொடுப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீ கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அவங்க சந்திங்க. இயேசு பத்தி சொல்லுங்க, பறைசாற்றுங்க. இயேசு உயிரோட கூட இருக்காரு சொல்லுங்க போயிட்டு. ஆமென். எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்கப்பா. நான் உங்களுக்கா ஜெபிக்க போறேன். யாரெல்லாம் இயேசுவே என் உள்ளத்துல வாங்க கூப்பிட்டா வரப்போறார் அவர். ஆமென். பிசாசு கூப்பிட்டாவே வருவான். வியாதி கவலை கூப்பிட்டாமே உள்ள வந்துடும். சரிங்களா? ஆனால் இவர் கூப்பிட்டாதான் வருவார் உள்ள. இயேசுவே உள்ளத்துல வாங்கப்பா கூப்பிட்டீங்கன்னா உள்ள வருவார். ஆமென். உண்மையா கூப்பிட்டு உள்ள வந்துடுவாரு. உனக்கு வந்து உலாகும் தேவனா இருப்பார், உட்பிரவேசிப்பா, போஜனம் பண்ணுவார். கூப்பிடுவோம். ஆண்டவரே, என் தேவனே, ரட்சகரே, இயேசுப்பா நீரே மெய்யான தேவனை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களை நீக்கி உங்கள் சுத்திகரிக்குமா. வேறு எந்த ரத்தம் உங்கள் பாவங்களை போக்க முடியாது, உன் கர்மத்தை போக்க முடியாது, உன் தோஷத்தை கழிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவங்கள் நீக்கி உன் சுத்திகரிக்கும். நீ கூப்பிடுங்க, உண்மையை வாழ்க்கை கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா, நீரே மெய்யான தேவன் நான் நம்புறேன்ப்பா. நம்பாம இவர் உள்ள வரமாட்டார். இவர் கூப்பிடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே ஏசப்பா எனக்குள்ள வாங்க, நம்ம நீரே மெய்யான தேவன் என்று, நீரே ரட்சகர் என்று, நீங்க எனக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று, நீங்க எனக்காக பலியான தேவன் என்று நான் நம்புறப்பா. ஆண்டவரே நீங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்தீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எனக்குள்ள வாங்க கூப்பிடு. ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ அந்த எனக்குள்ள வாங்க கேட்கிறாங்களோ ராஜா. ஆண்டவரே அப்பா உள்ள உலாவி கொண்டு தேவனாப்பா, நீங்க அவங்களுக்கு நீ குடியிருக்கிற தேவனா இருக்குங்க ஐயா. தகப்பனே அவன் கண்ணீரை துடைப்பார், உன் வியாதியை மாற்றுவார், உன் துக்கங்களை எடுத்து போடுவார், உன் காயங்களை கட்டுவார், உன் சாபம் மாறும், உன் அவமானம் நீங்கும், உன் கஷ்டங்கள் தீரும். ஓ தேவனே, ஆவியானவரே என் ஜனங்கள் ஆட்கொள்வீராக பாடுவரே. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னீங்க பாடுவரே. மரண இருள் இருந்தது வெளிச்சம் உதித்தது சொன்னீங்களா பாடுவரே. நானே வானத்தில் வந்து மெய்யான வந்து சொன்னீங்களேப்பா. நீதிமான்கள் அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் சொன்னீரே. தேவனே இலக்கம் செய்யுங்கப்பா. நீ எங்களுக்கு எல்லாரும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டது சொன்னீரே. ஏற்ற உனக்கும் இலக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் உண்டு, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன் சொன்னீரே. ஆமே நான் உன் பேச அழைத்திருக்கிறேன். என் கிருபை கலந்து கழிச்சதுக்காக நன்றியானவரே. ஆமே
ஆமென். ராஜா உங்களுக்கு கிருபை கிடைச்சதுக்காக கோடி கோடி சோதரம் ராஜா. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே சோதரம்ப்பா. அந்த ஒவ்வொரு தேவன் ஆசிரியர் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருமே தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. எல்லா ஜனத்திலும் மிகுந்த லட்சியம் உண்டாக்க சொன்னீங்களப்பா. மனுஷன் மேல் பிரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதுக்கு தேவன் உங்க பிரியம் இல்லாத இருந்தாரு. யாரா இயேசு விசுவாசிச்சீங்களோ அன்னைக்கே தேவன் உங்க கோபத்தை எடுத்து போட்டாரு. நீ தேவ இயேசுவை நேசிக்கிறார். உன்னை இயேசுவை நேசிக்கிறார். உன்னை பிரியமா இயேசுவை நேசிக்கிறார். தம்பி தங்கச்சி அம்மா ஐயா எல்லாம் இயேசுவை நேசிக்கிறார். உங்களுக்காய் அன்பு கூர்ந்தவர், சொந்த குமாரே கொடுத்தவர். நீ தூரமா போயிடக்கூடாதுமா. நீ மறுத்து நீ நரகத்து போயிடக்கூடாதுமா. நீ எப்படி அவர்கிட்ட வாமா, இது மதம் கிடையாதுமா, வாழ வைப்பார்மா. இவரும் உன் குடும்பத்தை கட்டியவே போருமா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. பயங்கரெல்லாம் போகட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே சத்துருவே சாத்தானே பேயே என் ஜனங்களை வாதிக்காத, வியாதிப்படுத்தாத, சாபத்தை கொண்டு வராத, வறுமையை கொண்டு வராத, துக்கத்தை கொண்டு வராத, வியாதியை கொண்டு வராத பிசாசே போய் இயேசு நாமத்தில் கட்டளை இடுகிறேன். ஓ சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்கள் குடும்பத்தில் மத்தியிலும் சமாதானம் உண்டாகட்டும். மனசுல சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. விடுதலை உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நீ சொன்னீரே தகப்பனே ஆண்டவரே. அப்பா நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. இயேசு சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க சொன்ன தேவன் அப்பா. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இப்ப சொன்னீங்க ராஜா. உனக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. நீ அனைவருக்கிட்ட வந்திருக்கீங்கப்பா. இந்த தேவச்சதி உங்க நாமத்தை விதைச்சிருக்க ராஜா. இந்த விதை 100, 60, 30 பலன் தரும்படி எல்லாரும் வாழ்க்கை ராஜா கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியை வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Happy Christmas. God bless you.